வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமாதான பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். அருள் தந்தை யோகிராஜ் ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி அவர்களை பற்றி என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரையிலே எத்தனையோ முறை சொல்ல முயற்சி செய்திருக்கின்றேன். இதுவரை என்னால் வெற்றி பெற இயலவில்லை. இருந்தாலும் என்னுடைய முயற்சியை நான் தளர விடுவதில்லை. அதனால இன்னைக்கு நான் முயற்சி செய்து பார்க்கலான்னு இருக்கிறேங்க. எந்த குருவா இருந்தாலும் ஆரம்பத்துல அவரும் ஒரு சீடரா தான் இருந்திருப்பார். எத்தனையோ பிறவிகளாக எத்தனை தவம் செய்து ஒரு நல்ல நிலையை அடைந்திருந்தாலும் கூட இந்த பிறவியில அதை தெரிந்து கொள்ள வேண்டும்னா அவரை தூண்டுவதற்கு ஒரு குரு தேவைப்படுகிறார். அப்ப எல்லா குருமே ஒரு காலகட்டத்துல சீடனா இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க எப்படியாப்பட்ட சீடனா இருந்திருப்பாங்கன்னா, அந்த குருவாக மாறக்கூடிய வகையிலே அந்த சீடனுடைய தன்மையிலே முழுமையாக உண்மையாக இருந்திருப்பாங்க. அதனால அந்த சீடனும் குருவாக உயர்கின்றார். அப்ப அற்புதமான குரு அப்படின்னா வேதாத்திரி மகரிஷி அவங்களை சொல்லலாம். அதே போல அற்புதமான சீடன் அப்படின்னா அதையும் வேதாத்திரி மகரிஷி அப்படின்னு சொல்லலாம். மகரிஷியுடைய குரு பரஞ்சோதி மகான். அவரிடத்திலே குண்டலினி யோகம் கற்றுக்கொண்டு தொடர்ந்து நடக்கக்கூடிய சத் சங்கத்திலே கலந்து கொண்டு நன்கு ஆராய்ச்சி செய்து நன்கு முன்னேறி அதன் பிறகு உலக சமாதானங்கிற புத்தகத்தை எழுதி யாருக்குமே ஒரு கிடைத்திருக்காத வாய்ப்பு. உலக சமாதானங்கிற புத்தகத்தை எழுதி தன்னுடைய குருவிடத்திலே கொடுத்து அவர்கிட்டயே முன்னுரை வாங்கினார்னா அவர் எப்படியாப்பட்ட சீடராக இருப்பார் பாருங்க. இது மாதிரி யாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. சீடன் குரு ஆகிறதுக்கு முன்னால குரு போய் சேர்ந்துருவார். ஆனா இவர் பாருங்க, ஃபாஸ்டா அவர்கிட்டயே தியானத்தை கற்றுக்கொண்டு ஆராய்ச்சி செய்து நன்கு உயர்ந்து உலகத்துக்கு என்ன செய்யணும், எப்படி உலக சமாதானத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஆராய்ச்சி செய்து அது ஒரு நூலாக வடிவமைத்து அவர்கிட்டயே கொடுத்து படிக்க சொல்லி அவரையே முன்னுரை எழுத சொன்னார்னா அவர் எப்படியாப்பட்ட சீடனா இருப்பார் பாருங்க. இவர் சாதாரணமான சீடர் கிடையாது. அப்படியே முழுமையாக ஃபர்ஸ்ட் ஒரு குரு இருந்தா கிருஷ்ணாராவ் அப்படின்ட்டு. அவர்கிட்ட தான் இந்த மருத்துவம்லாம் கத்துக்கிட்டார். அவர்கிட்ட போய் கத்துக்கும் போதுதான் இந்த ஒரு கூச்ச சுபாவம் இந்த மாதிரி இதெல்லாம் அதெல்லாம் மாற்றி அமைத்து தைரியமா இருக்கிறதுக்கு கத்துக் கொடுத்தவர் அவர் தான். அதாவது பார்த்தீங்கன்னா சீடர்னா அந்த ஒரு தேடுதலோடு
அதை முழுமையாக அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தேடுவது. முழுமையாக குருவை நம்புவது. அது இல்லாம அதாவது சொல்லான் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்து தெளிவாய் அப்படின்னா அதை அவரு நேருக்கு நேர் கண்டது. காலையிலிருந்து மாலை வரை வறுமையை போக்க வேண்டும் என்ற கடுமையான உழைப்பு, பொருளாதாரத்திலே முன்னேற வேண்டும் என்ற முனைப்பு, இரவு முழுவதும் கடுமையா உழைத்தா என்ன ஆகும்? நல்ல தூக்கம் வரும் இரவு. ஆனா இவர் தூக்கம் கூட வர்றது கிடையாது. இரவு முழுதும் விழித்திருந்து ஆராய்ச்சி. கடவுள் அப்படின்னா என்ன? வறுமை ஏன் ஏற்படுகின்றது? இதற்கு என்ன காரணம்? நோய் ஏன் ஏற்படுகின்றது? புத்தருக்கு என்ன கேள்வி தோன்றியதோ அதே கேள்வி இவருக்கும் தோன்றியது. அப்ப உண்மையான சீடனா இருக்கக்கூடிய காரணத்தினால முழுமையா நம்பி ஆராய்ச்சி செய்யறார். எனது வாழ்க்கை விளக்கங்கிற புத்தகத்துல குறிப்பிடுறாரு, இந்த பஞ்சபூத தத்துவ பூங்காவிலே 10 ஆண்டு காலம் கழித்து இருக்கின்றேன் அப்படிங்கிறாரு. அப்ப பஞ்சபூதத்தை பத்தி ஆராய்ச்சி. அந்த மாதிரி இருக்க 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 என்ன ஆகுது? இரவுலாம் குறிப்பிட்ட காலகட்டத்துல எல்லாமே அனைத்துமே இந்த பிரபஞ்சம் தோன்றியது, எப்படி உயிரின பரிணாமம் ஏற்பட்டது, பிரபஞ்ச பரிணாமம் எப்படி ஏற்பட்டது என்பதெல்லாம் அப்படியே அகக்காட்சியாக அவருக்கு கிடைத்து விடுகின்றது. அவரு எந்த புத்தகத்தையுமே படித்தது கிடையாது. அனைத்துமே அவருக்கு அகக்காட்சியாக கிடைக்கின்றது. எல்லாமே தெளிவாக அறிவுக்கு விளக்கம் கிடைக்கின்றது. அதன் பிறகு இந்த சாஸ்திரங்கள், பழைய புத்தகங்கள்லாம் எடுத்து படித்து பார்த்தா, எதுக்காக படித்து பார்க்கிறாருன்னா, தனக்கு உணர்ந்தது, அறிந்தது எல்லாம் உண்மையானு டெஸ்ட் பண்றதுக்காக, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக படிக்கிறாரு. எல்லாமே ஒத்து வருகின்றன. ஆக படித்து தெரிந்து கொள்வது என்பது ஒரு வகை. ஆனா படித்து தெரிந்து கொண்டது நம்முடைய ஆகுமா அப்படின்னா நம்முடையது ஆகாது. அதை சிந்தனை செய்து நமதாக்கிக்கணும். ஆனா இதை விட அகக்காட்சியா கிடைத்திருச்சுன்னா அது நம்முடைய ஆயிடும். அப்ப அதே நிலையிலே அந்த ஆராய்ச்சியிலேயே இருக்கும்போது இயற்கை தன்னுடைய கதவை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு, அந்த உண்மை சீடனுக்கு விரித்து காட்டிவிட்டது. சுயமா சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னா இவரெல்லாம் ஒத்துக்கிறது இல்ல. ஆராய்ச்சி செய்து இவரே கண்டுபிடிச்சிருவாருங்க. இந்த உயிரின பரிணாமத்துல பிரபஞ்ச பரிணாமம், அதாவது வேதாத்திரி மகரிஷிடத்திலே எனக்கு மிகவும் பிடித்தமானது என்னன்னா செயல் விளைவு தத்துவம். அது ஒண்ணு போதும். இததான் உலக மக்கள் இவரிடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இதை மட்டும் புரிந்துகிட்டா போதும், உலகமே நல்லா இருக்கும். பரிணாமம், இயல்பூக்கம், கூர்தலரம் அப்படின்னு இருக்கு. பரிணாமம் என்றால் ஒன்றிலிருந்து ஒன்றாக அந்த அணுக்கள்லாம் சேரும்போது பரிணாமத்துல ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கு. இயல்பூக்கன்னா அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி விளைவு ஏற்படும். கூர்தலரம் அப்படின்னா மிக துல்லியமான இறை நீதி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி மிக துல்லியமாக செயல் விளைவு தத்துவத்தை கொடுக்கக்கூடியது
அதுல யாருமே தப்ப முடியாது. சாதாரண மனிதனா இருந்தாலும் சரி, பெரிய மகானாக குருவா இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே அந்த செயல் விளைவு தத்துவம் ஒன்றுதான். அதுதான் அவர் ஆணித்தரமாக எடுத்து சொன்னாரு. அதுதான் அத்துணை பேரும் புரிஞ்சுக்கணும். வேற எதுக்குமே மயங்காம, செயல் விளைவு தத்துவம் எதையுமே எதிர்பார்க்காம, செயல செய்தோம்னா, அதுக்கு உண்டான விளைவை யாருமே தடுக்க முடியாது. அந்த மாரி உணர்வோடு தான் அவர் செய்தாருங்க. அதனால தான் இந்த மாரி வெற்றி பெற முடிந்தது. தான் இருக்கும்போதே தான் என்னென்னலாம் கனவாக கண்டோமோ, அத அப்படியே நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய வகையில. எத்தனையோ திட்டம் போடுவாங்க, எத்தனையோலாம் எழுதி வைத்திருப்பாங்க. அது குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நிறைவேறும்னு அதை காண்பதற்கு அவர்கள் அந்த உடலோடு இருக்க மாட்டாங்க. மீதி வேற நிலையில இருந்து சூக்குமமா வேணா பார்க்கலாம். ஆனா உடலோடு இருக்க மாட்டாங்க. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தான் கண்டத கிட்டத பாதி இது நேருக்கு நேர் பார்த்துட்டே போயிட்டாருங்க. அந்த அளவுக்கு அவர் என்ன நினைத்தாரோ அத அப்படியே நேரடியாக வெறும் பேச்சு இல்லாம அப்படியே செயல்படுத்தி காட்டியிருக்கின்றார். அந்த மாதிரி அந்த ஆராய்ச்சியில இந்த தேள் எப்படி உற்பத்தி ஆகுது? அவரே ஆராய்ச்சி செய்தே கண்டுபிடித்திருக்கிறாருங்க. இத நான் நேரடியா கேட்டேன். ஒரு பானையில இந்த பொறி இருக்குது பார்த்தீங்களா? பொறி. பொரியும் வைக்கோல் 2யும் பானையில போட்டு மூடி மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டு, குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு வெளிய எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பானைக்குள்ளார தேள் குஞ்சு இருக்கும். எப்படிங்க? எது எது காம்பினேஷன் இருந்தா எது வருது? இத அவரு டெஸ்ட் பண்ணியே பார்த்திருக்கிறாருங்க. பொரியும் வைக்கோலும் உள்ளார போட்டோம்னா தேள் குஞ்சு வருது. இது மாதிரி எத்தனையோ காம்பினேஷன்ல எத்தனையோ உயிரினங்கள் எப்படி எப்படியெல்லாம் உருவாகிருக்கு. அது மாதிரி ஆராய்ச்சி. அதான் உண்மையான சீடன். இந்த கடல் தண்ணி இருக்குது பாத்தீங்களா? கடல் தண்ணியில எல்லாமே பதிவாயிருக்குதுங்க. கடல் தண்ணியில இல்லாத எதுவுமே கிடையாது. நம்ம சொல்லியிருப்போம். மகரிஷி அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம காண்பது புலன்கள்ல பதிவாகியிருக்கின்றது. 5 புலன்கள்ல பதிவாகுது. விரிவு சுருக்க பதிவா உடல்ல பதிவாகுது. உயிர்ல பதிவாகுது. கருமையத்துல பதிவாகுது. மூளையில பதிவாகுது. பிரபஞ்சத்துல பதிவாகுது. இதுக்கு மேல ஒண்ணு இந்த கடல் தண்ணீரிலே எல்லாமே பதிவாகியிருக்கு. கடல் தண்ணியில இல்லாத எதுவுமே கிடையாதுங்க. ஏங்க பார்க்கறதுக்கு தண்ணிங்க. கடல்லாம் எங்க பார்த்தாலும் ஒரே கடல் தான். இப்ப 72 பங்கு பூமியில நீரால் சூழப்பட்டிருக்கின்றது. எல்லாமே தண்ணி தான். அதுல எல்லாமே இருக்குது. கடல் தண்ணியிலே தங்கம் இருக்குது. இதையே ஆராய்ச்சி செய்து காய்ச்சி மகரிஷியை நேரடியா கண்டுபிடிச்சிட்டாருங்க. ஆனா என்னன்னா, நேரடியா தங்கம் அங்க வெட்டி எடுக்கிறாங்க பாத்தீங்களா? அதிலிருந்து எடுத்து இந்த ஆபரணமா செய்யறதுக்கு உண்டான தங்கமா மாத்துறதுக்கு எவ்வளவு செலவாகுமோ, அதை விட அதிகமா செலவாகும் கடல் தண்ணியில இருந்து எடுக்கிறதுனால. என்ன ஆராய்ச்சி பாருங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான ஆராய்ச்சி. ஆராய்ச்சின்னா அது ஆராய்ச்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தனி மனிதன் ஆராய்ச்சி செய்தெல்லாம் இந்த இயற்கை முழுவதும் கண்டுபிடிக்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்ல. விஞ்ஞானிகள் வேணா ஆராய்ச்சி செய்து ஒரு குறிப்பிட்டது மட்டும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த நிலையிலே சென்று இருக்கும்போது இயற்கையே அப்படியே தன்னை விரித்து காமிக்குது அப்படின்னா அவ்வளவுதான். நீ ஆராய்ச்சிலாம் அதுக்கப்புறம் தேவையில்லை. பளிச்சு 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 அவ்வளவுதான். அப்படியே நினைத்தாவே அப்படியே சரளமா வருங்க. உண்மையான சீடனா இருந்த காரணத்தினால எப்படி முன்னேறுவது, எப்படி இறைநிலையை முழுமையா உணர்வது, எப்படி ஞானம் அடைவது, எங்கெங்கெல்லாம் தோணுதோ இதெல்லாம் என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாருக்குமே செய்து பார்க்கிறது.
ஏன்னா அது முடிவு பண்ணியாச்சுன்னா யார் என்ன சொல்லுவாங்களோ எல்லாமே செய்து பார்க்கணும். வடநாட்டுல ஒரு இடத்துக்கு போனா நல்ல நிலைக்கு போலான்னு போயிட்டாரு. வடநாட்டுல ஒரு இடத்துல உள்ள போயிட்டாரு. அங்க கத்துக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு, ஒரு வடநாட்டுல ஒரு குகை மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துக்கு உள்ள போயிட்டா வெளியே வர முடியாது. அவ்வளவுதான், இவரை வெளியே விட மாட்டேங்கிறாங்களாம். அந்த மாதிரி டைட் பண்ணிட்டாங்க. இவரு எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சே ஓடி வந்துட்டாருங்க. பாருங்க, அந்த ரிஸ்க் எடுத்து அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கிருந்து தப்பிச்சே வந்துட்டாருங்க. என்ன தாகம் என்ன இருக்கும் பாருங்க. ஆக உண்மை சீடனுக்கு கிடைத்த வெற்றி என்னன்னா, அவருக்கு இப்போது கோடிக்கணக்கான சீடர்கள் இருக்கிறாங்க. அவரை ஃபாலோ பண்றதுக்கு இப்போது கோடானு கோடி சீடர்கள் இருக்கிறாங்க. குரு அப்படின்னா தன்னை விட தன்னுடைய சீடர்கள் இன்னும் மிக சிறப்பாக மேலே வர வேண்டும் அப்படின்னு சொன்னவர், மதிப்பு கொடுத்தவர், அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுத்தவர். எந்த விதமான பாகுபாடும் இல்லாம. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரு ஜாதகமே தெரிஞ்சிருங்க, முடிஞ்சுதுங்க. தயவு செய்து நான் எக்ஸாகரேட் பண்றேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. நான் சொல்றது எதையும் நீங்க நம்ப வேணாம். இதை ஒண்ணும் மட்டும் தயவு செய்து நம்புங்க. பார்த்தாருன்னா ஜாதகமே முடிஞ்சிருச்சுங்க, கிளீனா. ஒரு துளி அளவு கூட முகத்திலேயோ அல்லது வார்த்தையிலேயோ அத கொண்டு வரவே மாட்டார். இயற்கையை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில முன்னால என்ன செஞ்சிருக்கு, பின்னால என்ன செய்ய போகுது, முற்பிறவில எந்த மாதிரி இருந்தோம், இந்த பிறவியில எதற்காக பிறந்திருக்கின்றோம், இதெல்லாம் இயற்கைக்கு தெரியும். அந்த இயற்கையை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அதே போலதான் இவரிடத்திலே எத்தனை தெரிந்தாலும் அதை நம்மால் கண்டுபிடிக்க இயலாது. கொஞ்சமாவது நீங்க மனிதரெல்லாம் கூர்ந்து பார்த்தோம்னா ஒரு முகக்குறிப்புல ரொம்ப நாள் பழகி சில வார்த்தைகள்ல சில நடந்துக்கிற முறையில இவங்க இப்படின்னு ஓரளவுக்கு யூகிக்கலாம். ஆனா முழுமையா யூகிக்க முடியாது. சாதாரண மனிதனை யூகிக்க முடியாதுன்னா இவரெல்லாம் கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. கண்டே பிடிக்க முடியாதுங்க. ஆனா இவர்களுக்கு என்ன வேண்டும்? தன்னை குருவாக ஏத்திருக்கிறார்னா இவங்களுக்கு என்ன வேண்டும் இவங்களுக்கு? அப்படின்னு அந்த நுட்பம் தெரிந்து ஊடுருவி என்ன முடியுமோ அதை செய்யக்கூடிய, என்ன முடியும் தான். அதுக்காக அப்படியே வேற மாதிரி மாற்றி அமைக்கிறதெல்லாம் இல்ல. அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இயற்கை எப்படி, இயற்கைக்கு எப்படி தெரியுமோ அதே போல அவங்களுக்கு தெரியும். இந்த பாத்திரம் அறிந்து பிச்சை எடுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு யாரு என்னங்கிறது தெரியும். அந்த முறையில அவர் செயல்படுவாருங்க. அவரு உலக சமாதான ஆலயம் அப்படின்னு வைத்திருந்தார். இப்போதும் அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து வந்தார். உலக சமுதாய சேவா சங்கம்னு துவங்கினார். அப்ப உண்மையான சீடன் யாரு அப்படின்னா, அந்த குருவை மிஞ்சினாதான் உண்மையான சீடன். ஆக அவர் உண்மையான சீடன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உண்மையான குரு யாருன்னா, தன்னை விட இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டு தான் என்ன செய்ய வேண்டிய நினைத்தோமோ அதை அவர்கள் செயல்படுத்தணும். அதுதான் உண்மையான சீடர்களை வளர்க்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய நோக்கம், அவருடைய ஏக்கம் அந்த உலக அமைதி, உலக சமாதானம் அப்படின்னா
அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு இப்போது கோடிக்கணக்கான நபர்கள் அந்த பயிற்சியை செய்துகிட்டு இருக்கிறாங்க. அதை நோக்கி பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். அவர் ஒரே ஒரு குருவின் மூலமாக அத்தனை பேரும் தங்களை அறியாமலே அதை செய்துட்டு இருக்கிறாங்க. அதான் உயிர் கலப்புன்னு பெருமை. ஆழியார் அறிவித்திருக்கோயில் திறப்பு விழாவுக்கு நான் போயிருந்தேங்க. அது ஒரு திறப்பு விழா 1990 பிப்ரவரி 8ஆம் தேதி நடந்ததுங்க. அது ஒரு 4 நாளைக்கு முன்னே போயிட்டேன். அதன் பிறகு ஒரு 4 நாளைக்கு அங்க நான் தங்கியிருந்தேங்க. அப்ப ஒருத்தர் நாமக்கல்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரு தன்னுடைய அனுபவத்தை சொன்னாரு. அந்த அறிவித்திருக்கோயில் திறப்பு விழாவுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னால சும்மா ஒரு 2 ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு சும்மா அறிவித்திருக்கோயில் கட்டுறாங்களே, அது முடிவடை போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்தாரு. வந்தவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? 15 நாள் அங்கேயே தங்கிட்டாருங்க. திறப்பு விழா முடிகிறவர் அங்கேயே தங்கிட்டாரு. தன்னால என்னென்னலாம் தொண்டு செய்ய முடியுமோ அங்க அப்படியே ராத்திரி பகலா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த டேட்டா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்படி நம்ம வீடு கட்டுற மாதிரி தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணது பிறகு தான் எல்லாரும் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி அங்கேயும் அதே மாதிரி ராத்திரி பகலா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல 15 நாள் ஃபுல்லா இருந்துட்டு போறாருங்க. சும்மா பார்த்துட்டு போக வந்தவர். அவருக்கு என்ன தோணுச்சோ என்னவோ தெரியல. இந்த மாதிரி உலகம் முழுவதும் அந்த லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவருடைய அந்த எண்ணெயத்தை கொண்டு போறதுக்கு இப்போதும் அயராது பாடுபட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேரு தன்னுடைய குடும்பத்துக்கு கூட மதிப்பு கொடுக்காம, தன்னுடைய வேலைக்கு பிசினஸ் கூட மதிப்பு கொடுக்காம, அதிகமாக அதுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் கம்மியா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாம இயங்கக்கூடிய அளவிலே அந்த குரு உருவாகி இருக்கிறாரு. அது என்ன எப்படி சொல்றதுங்க? குருவோட அருள் நிச்சயமா எல்லாருக்குமே உண்டு. எப்ப நீங்க அந்த யாராக வேணா இருக்கலாம். அவங்கெல்லாம் ஒரு கருவி. அந்த குழ்னி யோகத்தை மேல எழுப்பி கொண்டு வந்தாங்களோ, அப்பவே அந்த வேதாத்திரியினுடைய உயிர் கலப்பு அங்கேயே இருக்கின்றது. மகாபலிபுரத்திலே முதலாக பேராசிரியர் மீட்டிங்ல மகரிஷி அவங்க சொன்னாங்களாம், நீங்க தீட்சை கொடுங்க அப்படின்னு. எல்லாரும் ஆஹா நாங்க எப்படி கொடுக்க முடியும்? நாங்க அது மாதிரிலாம் கொடுக்க முடியாது. எப்படி நீங்க உயர்ந்த நிலையிலிருந்து கொடுக்குறீங்க, எப்படி நாங்க கொடுக்க முடியும்? மகரிஷி அவங்க சொன்னாங்களா, நீங்களா கொடுக்குறீங்க? எப்படி கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொன்னார் பாத்தீங்களா? நீயா போர்ல ஜெயிக்க போற, எல்லாமே ஆல்ரெடி எல்லாம் செத்து போயிட்டாங்க. சும்மா நீ இப்ப ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி மகரிஷி கேட்டாரா, நீங்களா கொடுக்க போறீங்க? நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற உணர்வோடு இல்ல. நீங்க கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, கொடுங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்களாம். பாருங்க, அதுல எவ்வளவு பேர் கத்துக்கிட்டு, எவ்வளவு பேர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு அருள்நிதிகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது அப்படியே கிளைக்கலையா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அங்க ஒண்ணுமே கிடையாது. வேதாத்திரி மகரிஷி உடைய குழ்னி யோகம் அப்படின்னு அது கொடுக்கும்போது, அந்த நபர்லாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா கருவிதான். இருந்தாலும் சரியான வேதாத்திரி மகரிஷி மாதிரி குரு மாதிரி ஆகணும், அந்த மாதிரி சீடனுங்கிற இதுல கொடுக்கும்போது ஒரு நிச்சயமாக அதுல ஒரு தனி தன்மை கண்டிப்பாக அதுல இருக்குங்க. அதுல டவுட்டே கிடையாது. அந்த ஆழியார் அறிவித்திருக்கோயில் திறப்பு வழங்கும் போது ஒரு 8 அன்னைக்கு நைட்டு அந்த 7ஆம் தேதியிலிருந்து நான் தூங்கவே இல்லைங்க. எங்கேயா உட்காந்து பேசிட்டு இருக்கிறது. அப்போ மகரிஷி அவங்க பொள்ளாச்சியில தங்கி இருக்கிறாங்க. ஒரு விடியற்காலம் 4 மணி இருக்குங்க. ஏன்னா அந்த பௌர்ணமி தினம் இல்ல.
அந்த வந்து அப்போ வந்து மேற்கு பக்கம் அந்த நிலா வந்து மறைய போகுதுங்க. அதாவது பலமுறை இந்த அனுபவங்கள நான் அனுபவித்திருக்கிறேன். என்னன்னா, அந்த நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னா, அதுக்கு பிறகு நம்முடைய மனம், அறிவுலாம் எதுவுமே செயல்படாம போயிரும். ஏதோ நம்முடைய மனத வைத்து சிந்தனை பண்ணி, அறிவ கொண்டு ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இருக்கலாம். ஆனா, ஒரு எல்லை கட்டிய அளவுல மட்டும் தான் அது இருக்குங்க. ஆனால் பலமுறை அத வந்து அனுபவித்திருக்கிறேன். அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பாக அந்த இயற்கைங்கிற அருட்பேராற்றல் அரவணைக்கும் பாருங்க. அந்த மேற்கு பக்கம் நிலவு இருக்கு. அதை நோக்கி நானு அமர்ந்திருக்கிறேன். அந்த நிகழ்ச்சி துவங்கி விட்டது. என்ன துவங்கிருச்சு தெரியுங்களா? அந்த சந்திரனிலிருந்து நேரடியாக எனக்கு ஆக்கினையில அந்த ஒளி புகுந்து உள்ளுக்குள்ளார போகுதுங்க. நீங்க சந்திரன பார்த்தீங்கன்னா, நீங்க சந்திரன தான் உங்களுக்கு காட்சி கிடைக்கும். ஆனா, சந்திரனுடைய அந்த முழு வெளிச்சம் அப்படியே நேரடியாக டார்ச் லைட்ட அடிக்கிற மாதிரி என்னுடைய ஆக்னில அடிச்சு, அது உயிர்ல கலந்து போயி, இப்ப கண்ண திறந்து பார்த்தா, அங்க ஒருத்தர் இருக்கிறார். அவர்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால், அவரு ஒரு துண்டு போட்டிருந்தாரு. பார்த்தீங்கன்னா, அவரு அப்படியே வேதாத்திரி மகரிஷி மாரி எனக்கு காட்சி குடுக்குறார். அதே மஞ்சள் துண்டோடு அப்படியே நேருக்கு நேர் வேதாத்திரிய மகரிஷி எப்படி பார்ப்போமோ, அதே போல அங்கே காட்சி கொடுக்கிறார். அப்போது அவரு பொள்ளாச்சியில இருக்கிறாருங்க. என்ன குரு, என்ன என்ன அன்பு, என்ன கருணை. அந்த நேரத்துல ஒரு 5 நிமிடத்துக்கு எனக்கு காது கேட்கல. அந்த காட்சி மட்டும் தான் இருக்குது. மீதி எல்லாம் அப்படியே ஸ்டில் ஆயிடுச்சுங்க. இந்த விஜய் டிவில மகாபாரதம் இப்ப போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரை 4, 5 தடவ போட்டாங்களாம். அந்த காலகட்டத்தில ஃபர்ஸ்ட்டு போடப்பலாம் எனக்கெல்லாம் நேரமே கிடையாது. பார்க்கலாம் எனக்கு நேரம் கிடையாது. இப்போது எனக்கு நேரம் கிடைச்சிருக்குது. இப்ப என்னுடைய வேலை காலையில 6 டூ 7 மகாபாரதம் பார்க்கறது. இந்த போன வாரம் வந்து அந்த நிகழ்ச்சியில வந்தது பாருங்க. இந்த அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரிடத்திலே உண்மையான உங்க சொரூபம் யாது எனக்கு காமிக்க முடியுமான்னு கேட்கிறான். அப்ப கிருஷ்ணர் காமிக்கிறாரு, என்னுடைய இத பாருன்னு. இத வந்து டிவியில எப்படி உங்களால காமிக்க முடியும்? அவங்களால முடிஞ்சத விஸ்வரூப தரிசனத்த காமிச்சிருக்கிறாங்க. இத பார்க்கிறவங்களுக்கு இருக்கலாம், உணர்வு ஏற்படலாம். ஆனா, அத நான் பார்க்கும்போது நான் அனுபவித்த காட்சி போன வாரம் அந்த இது அங்க ஒளிபரப்புனாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த காட்சிய நானே பார்த்திருக்கிறேன். அங்க அப்படியே அப்படியே நேருக்கு நேரு வேதாத்திரி மகர்ஷியே தரிசனம் குடுக்குறாரு. என்னைக்கு? 1990 பிப்ரவரி 8ஆம் தேதி அறிவித்தூர் கோயில் திறப்பு விழான் போது. நான் என்ன செஞ்சேன்? ஒண்ணுமே செய்யல. அந்த குருவோட அன்பும், கருணையும் தாங்கவே முடியாத அன்பும், கருணையும். அத நினைத்து பார்த்தாவே அந்த உயிர் கலப்புல என்னாதுங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு எனக்கு காது கேட்கலைங்க. எந்த நிகழ்ச்சியுமே கிடையாது. அது மட்டும் தான் தெரியுது. என்ன அற்புதம் தெரியுங்களா? ஆக்சுவலா திறப்பு விழா அழைப்பிதழ் போட்டிருக்கிற நேரம் 10 மணி. ஆனா 9 மணிக்கே மாரியம்மன் வந்துட்டாங்க. 9 மணிக்கே ரிப்பன் கட் பண்ணி அறிவித்துகள் திறந்துட்டாங்க. ஆழியார் கேட்லருந்து அங்க நாதசுரம் மேளத்தோடு அப்படியே வந்து இருக்கிறாங்க. இன்னொன்னு சொல்ல வேண்டியிருக்கு. இது வந்து எல்லாருக்கும் தெரியும். அது சொல்ல வேணாம். யாருக்காவது விருப்பம் இருக்கவங்க தனியா எனக்கு ஃபோன் பண்ணி அது என்ன நிகழ்ச்சின்னு கேட்டுக்கங்க. திறப்பு விழா 9 மணிக்கு முடிஞ்சது. ஏன்னா, இப்ப அந்த இடத்துல நேரம் வருது. அதனால இப்ப வந்து வெளியில சொல்ல முடியாத சூழ்நிலைங்க. ஆகவே இத சொல்ல முடியாது.
ஆர்வம் இருக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க வந்து கேட்டுக்கலாம். சரி. ஆக்சுவலா உண்மையான திறப்பு விழா அ எப்ப நடந்தது தெரியுங்களா? அந்த காட்சி கிடைத்ததுக்கு பிறகு 5:30 மணிக்கு வந்து உண்மையான திறப்பு விழா நடந்தது. எல்லாரும் வேலை பார்த்து எல்லாம் போயிட்டாங்க. நானும் இன்னொருத்தர் மட்டும். அப்படியே அருவி திருக்கோயில அப்படியே வலம் வந்து, அந்த குரு வணக்க பாடல்லாம் பாடிட்டு, அப்படியே அத வலம் வந்து, அப்படியே எங்களுடைய இருவருடைய கண்களிலே அப்படியே நீராக கொட்டுது. உண்மையான திறப்பு விழா. சூக்கமாக எங்கள பயன்படுத்தி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் திறப்பு விழாவை முடிச்சிட்டாங்க. யாரும் நம்பவே மாட்டாங்க. நான் எதற்காக சொல்றேன்னா, யாரு ஏக்கத்தோடு வேதாத்திரி மகரிஷிய அந்த குரு நினைவோடு இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு இப்போதும் இல்லை என்று நினைக்க வேண்டாம். இப்போதும் அது கிடைக்கும். அத பயன்படுத்தி அவருடைய அருளை பெற்று, அவருடைய கனவ உலக சமாதானத்த நிறைவேற்றத்துக்கு நம்முடைய பங்களிப்பு ஏதேனும் சிறிதேனும் குடுக்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு இதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரிய விஷயம் கிடையாது. இத விட எனக்கு இத சொல்றதுக்கு உங்களுக்கு எனக்கு சான்ஸ் கிடைத்தது. உங்கள்லே எத்தனையோ பேருக்கு கிடைத்திருக்கலாம். உங்களுக்கு சொல்றதுக்கு சான்ஸ் கிடையாது. அவ்வளவுதான். இது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. முன்னெல்லாம் இத பெரிய விஷயமா நினைத்துக்கிட்டு யார்ட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். இதெல்லாம் எனக்கு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. அதனால தான் எல்லாத்துக்கும் சொல்றேன். ஏன்னா இது ஒண்ணுமே கிடையாதுங்க. இதெல்லாம் ஒரு அனுபவம் தான். இந்த அனுபவத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அத மட்டும் நன்றாக புரிந்துக்கணும். நீங்க எந்த நிலையில உயர்ந்தாலும் சரி, அதெல்லாம் அனுபவம் ஏற்பட்டதுன்னா, அத அனுபவத்த பிடித்து வைக்காம அப்படியே மறந்துட்டு அடுத்ததுக்கு போகணும். இத விட புத்தம் புது அனுபவம்லாம் கிடைக்கும். அன்றைய நிகழ்வுல எனக்கு பிடித்தது என்ன அப்படின்னா, ஆ இது வந்து நான் பெருமையா நினைக்கல. ஆனா, வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எனக்கு கொடுத்த ஒரு ஒரு அன்பு பரிசாக நான் நினைக்கிறேன். என்னவென்றால், பிப்ரவரி 8ஆம் தேதி அறிவித்திருக்கோள் திறப்பு விழா நடந்தது. அங்க பேப்பர்ல போட்டாங்க. எல்லா பேப்பர்லயும் திறப்பு விழான்னு. நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர்ல போட்ட காரணத்தினால 9ஆம் தேதி எல்லாரும் அறிவித்திருக்கோயில பார்க்கறதுக்கு வராங்க. ஏன்னா, அவங்க அத்தனை பேரும் கடுமையாக உழைத்த காரணத்தினால, எல்லாருமே வந்து அவ்வளவு உழைப்பு. எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. ஏன்னா, அரித்திருவள் திறப்புழா வந்து முடிஞ்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. மிக குறிப்பிட்ட நபர் தான் இருக்கிறாங்க. நானும் அங்கேயே இருக்கிறேன். எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுக்குறாங்க. ஏன்னா, அவ்வளவு உழைப்பு. எல்லாம் தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில பிப்ரவரி 9ஆம் தேதி கூட அங்க யாருமே கிடையாதுங்க. மகரிஷியும் பொள்ளாச்சிக்கு வந்துட்டார். எல்லாரும் பார்க்கறதுக்கு வராங்க. அங்க எனக்கு கொடுத்த பரிசு, அருள் தந்தை கொடுத்த எனக்கு பரிசு என்னன்னா, அங்க வரவங்களுக்கு நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். வேஷ்டி, பனியன் நானே ஒரு துண்டு தான் போடுவேன். ஒரு சட்டை கூட கிடையாது. ஒரு துண்டு மட்டும் போட்டுக்கிட்டு வரவங்களுக்கு இது என்ன? எல்லாரும் தேடுறாங்க. எங்க கோயிலுங்க என்னங்க ஒரு சிலையே காணா. இதுதாங்க அறிவுத்தொரு கோயில். உலகத்துல தடுக்கி விழுந்தா எங்க பார்த்தாலும் எல்லா ஊர்லயும் கோயில் இருக்கு. ஆனா ஒரே ஒரு நபர் தான் உலகத்திலேயே முதலாக அறிவுக்கு கோயில் கட்டினவர். ம். அறிவுக்கு. அந்த சுத்தவெளியே தான் இங்க அறிவாக இருக்கின்றது அப்படின்னு அறிவுக்காக கோயில் ஒண்ணு ஏற்படுத்தினாரு. இப்போ பாருங்க ஏங்க எத்தனை நடமாடும் அறிவித்திருக்கோயில் இருக்கு தெரியுங்களா? நடமாடும் அறிவித்திருக்கோயில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கலாங்க. அது கூட சூக்கமா அயங்கி கொண்டு இருக்குதுங்க. அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண இது வந்து இங்க உருவ வழிபாடு கிடையாது. இத தியானம் கத்துக் குடுக்குறாங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? அந்த ஊர்ல மனவளக்கலை மன்றம் இருக்கு. நீங்க போய் கத்துக்கங்க அப்படின்னு. அப்படியே அந்த பக்கம் இவங்க அப்படி போறாங்க. நான் போயிட்டு எங்கேயோ வெளிய போயிட்டு வரேன். ஒருத்தர் 4, 5 பேர் வந்து
அங்க பெரிய குத்துவிளக்கு உள்ளார ஏத்திருந்தாங்க. மகரிஷி வந்து மௌனத்துல வந்து அமர்ந்திருப்பாங்க அந்த இடத்துல. 2 பக்கம் அப்ப வந்து பெரிய குத்துவிளக்க ஏற்றிருந்தாங்க. ஒரு 2 பேரு விளக்க தொட்டு கும்பிட்டாங்க. அவ்வளவுதான். வர ஆளுங்க எல்லாம் விளக்க தொட்டு கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அங்க ஒண்ணுமே இல்ல. சிலை இல்லையா? 2 பேர் விளக்க தொட்டு கும்பிட்டாங்க. மீதி வர ஆளுங்க எல்லாம் அத பார்த்து எல்லாரும் விளக்க விழுந்து கும்பிட்டுட்டு தொட்டு கும்பிட்டு போறாங்க. அன்று முழுவதும் அந்த இது கிடைத்தது. நிஜமாவே ரொம்ப அற்புதமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு அன்று எனக்கு கிடைத்ததுங்க. அ இப்ப அந்த இடத்துலருந்து எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ பாடம் நடத்தலாம். இருந்தாலும், அந்த பாடம் நடத்துனதுக்கு நான் ரொம்ப சந்தோஷம். இது வந்து தன்முனைப்பா சொல்லல. ஏன்னா, நான் வந்து ஒரு உண்மையான சீடன் அப்படின்னு மகிழ்ச்சி அடைந்த நிலையில நான் சொல்றேன். அவர் கொண்டு போறதுல அந்த சீடன் அப்படிங்கிற நிஜமா அவரிடத்திலே அந்த பாராட்டு வாங்கியிருக்கிறேன். அவரே அத ஃபீல் பண்ணியிருப்பாருங்கிற அந்த நம்பிக்கையில நான் அத நிஜமாவே நான் அவரு ஃபீல் பண்ணியிருக்காருங்கிறத நான் உணர்ந்து நான் வந்து இந்த நேரத்துல இந்த என்னுடைய மகிழ்ச்சிய வந்து உலக மக்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷி. சாதாரணமான குரு கிடையாது. எத்தனையோ பேரு எப்படியோ வந்திருக்கிறார். மிக எளிமையாக, மிக மிக எளிமையாக, ஈஸியா அப்ரோச் பண்ற மாதிரி. அருவித்திருக்கோயில் திருப்பலா முடிஞ்சு 4 நாள் நான் அங்கேயே தங்கியிருந்தேன். ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் மகரிஷி வந்துட்டு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு, திரும்ப பொள்ளாச்சி போயிருவாங்க. சரி, எப்படிதான் இவர புடிக்கிறது? ம். எப்படிங்க புடிக்கலாம் இவர? ரொம்ப ஈஸி. ஏன்னா கனெக்ஷன் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாருங்க. யாரு ஏக்கத்தோடு இருக்கிறாங்களோ, அத விட ஏக்கத்தோடு எங்க, எந்த செகண்டு, எந்த மாரி ஒரு தணியாத தாகத்தோடு, ஏக்கத்தோடு இருக்கிறாங்களோ, அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. காத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஓ! நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னு. நீங்கலாம் தேடவே இல்லைங்க. தப்பா நெனச்சுக்காதீங்க. தயவு செய்து உங்கள குறைத்து மதிப்பிடுறேன்னு சொல்ல நெனச்சுக்காதீங்க. நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களா? ஆ? அவரு உங்கள தேடிக்கிட்டு இருக்கிறாருங்க. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உங்களை தேடிக் கொண்டிருக்கிறார். ஏக்கத்தோடு, தாகத்தோடு. அது என்ன ஏக்கம் தெரியுங்களா? என்ன தேடுதல் தெரியுங்களா? சீடனுக்காக தேடிக் கொண்டிருக்கிறார். உண்மையான குரு அப்படின்னா அவருதாங்க. அந்த அந்த ஏக்கத்த நான் உணர முடிஞ்சிருக்கேன். அது என்ன மாரி ஏக்கம் அது? சாதாரணமான ஏக்கம் கிடையாதுங்க அது. நீங்க தேடவே தேவையில்ல. சரியா செயலொழிவு தத்துவத்த புரிஞ்சீங்கன்னா, அந்த தேடுதல்ல நீங்க மாட்டிருவீங்க. எப்படி சொல்றது? எப்படி புரிய வைக்கிறதுங்க? முடியாது. வாய்ப்பே இல்ல. பால சூடு பண்ணி சரியான பதத்துல. ரொம்ப சுற்றவும் கூடாது. ஆறி போயிடாது. கரெக்ட்டா ஒரே ஒரு துளி தயிர ஊத்தீங்கன்னா முடிஞ்சுச்சு. தயிரா மாறிடும். அந்த மாரிதான். அந்த மாதிரி அவரு தேடிக்கிட்டு இருக்கிறதுல
நீங்க வந்து செய்யக்கூடியதுல என்ன செய்ய சொல்றீங்க? என்ன செய்யறது போங்க. அவரு தேடுதல்ல மாட்டி அந்த உயிர்கலப்பு அது ஒரு துளி முடிச்சுட்டான்னு வச்சுங்க, வேலை முடிஞ்சுதுங்க. ஏதோ பைத்தியக்காரன் மாரி வந்து பேசிட்டு இருக்கிற மாரி தான் தோணுது. ஏன்னா, அவருடைய தேடுதல, அந்த ஏக்கத்த அ இது வந்து நிஜமாவே வந்து முடியாதுங்க. அவரா மாறுனா மட்டும் தாங்க அந்த ஏக்கத்த புரிஞ்சுக்க முடியும். மீதி வார்த்தைகள் பேசலாம். சிந்தனை பண்ணலாம், ஆராய்ச்சி பண்ணலாம். கோர்வையா ஏதாவது சொல்றத தோணலாம். ஆனா, அவரா மாறுனா தான் அந்த உண்மையான அந்த ஏக்கம். அந்த உலக அமைதி வரணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது. சரி என்னதான் பண்ணலாங்கிறீங்க? இப்ப அந்த குருவ புடிக்கணுங்க. என்ன பண்றதுங்க? தயவு செய்து என்ன பண்ணுன்னு கேட்காதீங்க. நீங்க போங்க. ஏன்னா, இது வந்து சாதாரணமான ஒரு 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 சாதாரண மனிதன் எனக்கு தோன்றிய வகையில எனக்கு தோணல. அது கொண்டு போச்சு. கொண்டு போனத அப்படியே நான் வந்து எந்தவித கேள்வியும் கேட்காம என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். எதவித கேள்வியும் கேட்காம அப்படியே செய்றது. அந்த மாதிரி இதையெல்லாம் நீங்க வந்து இது ஒரு யோசனை தான். இத கூட நீங்க எடுத்துக்க வேணாம். ஆனா, இந்த இது வந்து இப்ப நேரடியா நீங்க கேட்கிறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற வேதாத்திரி மகனுடைய உயிர் கலப்பு தூண்டிவிட்டு, அப்படியே நீர்மூத்த நெருப்பா இருக்கிறது, அப்படியே நெருப்பா பத்தி எரியணும். அதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன் நானும். அ ஒரு ரூம்ல உட்கார்ந்துகிட்டு என்ன வசதி பாருங்க. எங்கெங்கேயோ ஒரு இடத்துக்கு போனா ஒரு 10 பேர் இருப்பாங்க மன்றத்துல. அப்படியே உயிர குடுத்து பேசணும்னா 10 பேருக்கு மட்டும் தான். ஆனா அவங்க எத்தன பேரு அந்த நிலையில இருப்பாங்க. அவங்க எந்த காலகட்டத்துக்கு அது புரியும்னு தெரியாது. ஆனா பதிய வச்சிருக்கலாம். எந்த காலகட்டத்துல புரியும்னு தெரியாது. ஆனா இருந்த வீட்ல ஒரு அறையில உட்கார்ந்துகிட்டு இத்தன பேரு போதுமானது. அவங்க கிட்ட இருக்கிற அந்த நீரு பூத்த நெருப்ப வந்து கிளறி விட்டு அப்படியே தீப்பத்தி எரியணும். பாரதியார் சொன்ன மாரி காடே பத்திக்கிட்டு எரியணுங்க. அதுக்காக தான். ஸ்டேட் பேங்க்ல எனக்கு 1 வாரம் ட்ரெய்னிங். பெரம்பூர்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ட்ரெய்னிங் சென்டர் இருக்கு. அங்க நான் போயிருந்தேங்க. 1 வாரம் 10 நாள். 5 மணிக்கு முடியுங்க. விட்டா சும்மா திருவான்மியூர் பஸ் ஏறி போயிருவேன். அப்ப மகரிஷி அங்க இருந்தாரு. டெய்லி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அவருடைய இதெல்லாம் வந்து கேட்டுட்டு வரதுங்க. ஒருத்தருக்கு அப்ப தீட்சை குடுக்க போறாரு. தீட்சை குடுக்கும்போது, அவர் வந்து முன்னால என்ன மாரி விளக்கம் குடுப்பாரு? அந்த விளக்கத்த அப்படியே கேட்டு, அந்த விளக்கத்த இதுவரை நான் வந்து 1000 முறை நான் வந்து சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கங்களேன். அவரு அந்த அவரு பெர்ஃபெக்ட்ன்னா அவ்வளதான். நீங்க வேணா ஒரு இது எடுத்து பாருங்க. ஆனா இப்ப உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப வந்து அவர பார்க்கும்போதெல்லாம் அவரிடத்திலே ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சு ஆவணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணியிருக்கிறேன். இதுவரை ஒரு குறை கூட கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப சாதாரணமா பாக்கெட்ல பேனா வச்சிருப்பாரு. வாட்ச் வந்து இதுல கட்டியிருப்பாரு.
வாட்ச் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இருக்கும் பார்க்கறதுக்கு வசதியா. இப்படி பார்க்கறதில்ல, இப்படி பார்ப்பார். யாராவது புக்ல கையெழுத்து போடணும்னா, அவங்க எடுத்துட்டு பேனாவும் தொறந்து வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா, இவருடைய பேனாவ தான் யூஸ் பண்ணுவாரு. அந்த தீட்சை குடுக்கும்போது, இந்த மன்றத்துல தீட்சை குடுக்குறது மிக அற்புதமானது. அது ஒரு ரொம்ப மைன்யூட்டா அழகா அது பண்ணணுங்க. ஏன்னா, உட்கார்ந்து இருக்கிற நபருக்கு தொந்தரவு செய்யாம, தீட்சை குடுத்துட்டு அங்க போய் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. மகரிஷி தீட்சை குடுத்துட்டு, அந்த பெல் சத்தம் குடுத்துட்டு, அந்த பெல் இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே சத்தம் இல்லாம அப்படியே வைக்கிறாரு. அ ஏன்னா கீழ வைக்கிற சத்தம் பார்த்தா சில பேர் வச்சுட்டு போய் டக்குன்னு வைப்பாங்க. இந்த சத்தம் அவங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இது மாதிரி வந்து இது வந்து ரொம்ப மைன்யூட்டான விஷயம். இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழியார்ல ஒரு சாயந்திரம் இதில நடந்துட்டு இருக்கு. அப்போ அவரு ஒண்ணு அ ஒரு கேசட்டோ இல்ல ஒரு இதோ ஒண்ணு அது போடணும். ஈவினிங்கே அத போடணுன்ட்டு காலையிலேயே சொல்லி வச்சுட்டாரு. ஈவினிங் வந்து சொல்றாரு, அந்த இத கொஞ்சம் எடுத்து வர முடியுமா?" அப்படின்னு கேட்குறாரு. எடுத்துட்டு வாங்க போடுங்கன்னு இல்லாம, "அத கொஞ்சம் எடுத்து வர முடியுமான்னு?" கேட்குறாரு. இந்த மாரி ஒவ்வொன்னையும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆச்சரியம் தாங்க ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப அது துல்லியமா. ஏன்னா, இயற்கை எப்படி அப்படியே அ துளி கூட அணு அளவு பிசகாம அப்படியே நடத்திக்கிட்டு இருக்கோ, அதே போல தன்னுடைய வாழ்க்கையே அந்த மாரி சிறிது கூட பிசகாம அப்படி நடத்தக்கூடியது. அப்ப அவரை எப்படிதாங்க பிடிக்கலாம்? அதனால பிடிக்க முடியாது. ஆனா, அத பிடிக்கணுங்கிற உணர்வோடு நீங்க அப்படியே இருங்க. உங்களுடைய உள்ளம், உங்களுடைய உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த வேதாத்தருடைய மகரிஷியுடைய உயிர் ஆற்றல், உயிர் கலப்பு, அத உங்கள வந்து கொண்டு போகுங்க. அந்த மாதிரி நீங்க போங்க. அந்த மாரி போங்க. அவங்க நினைச்சுக்குவாங்க, இவங்க நினைச்சுக்குவாங்க, அதெல்லாம் நினைக்கக்கூடாது. அது அது போங்க. நீங்க பயப்படாதீங்க. உள்ளுக்குள்ளார அந்த ஆற்றல் இருக்குது. அத பிடித்து போங்க. இப்ப நான் சொல்றத கூட நீங்க எதுவுமே எடுத்துக்க தேவையில்லைங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ளார அது இருக்குதுங்க. அது வந்து கொண்டு போகுங்க. அழகா அத வழிநடத்தும். இயற்கை அழகா வந்து சரியான இடத்துக்கு அது கொண்டு போயிருங்க. பயப்படவே தேவையில்லைங்க. அப்படி ஆயிருமானா ஒண்ணுமே பயப்பட தேவையில்ல. அத மட்டும் ஃபாலோ பண்ணா தான் சரியான இடத்துக்கு வந்து போக முடியுங்க. இல்லன்னா குழப்பம் தான் மிஞ்சும் இந்த காலகட்டத்துல. அது WhatsApp, YouTubeன்னு எக்காச்சக்கமா இப்போ குழப்பறதுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. அத பார்த்தா, இத பார்த்துட்டு போட்டு குழப்பிக்க கூடாது. நீங்க உள்ளார இருக்கிறத அத ஃபாலோ பண்ணுனீங்கன்னா, நான் சொல்றத கூட கேட்க வேணாங்க. அந்த உள்ளுக்குள்ள என்ன சொல்லுதோ அத ஃபாலோ அந்த புரியக்கூடிய காலகட்டம்னு ஒண்ணு சொன்னேன் பார்த்தீங்களா? அது என்னன்னா, என்னுடைய அறிவுக்கு எட்டல. என்னன்னா, 86ல தியானம் கத்துக்கிட்டேன். 86ல ஆசிரியர் பயிற்சி ஜனவரிக்கு போறேன். அப்பல்லாம் 5 ஆசிரியர் பயிற்சி நடத்துவாரு. மகரிஷியான்னு கேட்டீங்கன்னா, வருடத்துக்கு 1 முறை தான் நடக்கும் ஆசிரியர் பயிற்சி. ஏன்னா 6 மாதம் வந்து இந்தியாவுல இருப்பாரு. 6 மாதம் ஃபாரின்ல இருப்பாருங்க. போம்போது மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், கொரியா, அமெரிக்கா போம்பாரு. வரும்போது அதே மாரி வருவாருங்க. போம்போது ஆக்னை வந்து சாந்தி குடுத்து, துரியம் குடுத்துட்டு போவாரு. வரும்போது துரியாயுதம் குடுப்பாரு. ஒரே ஆள் தான். அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேர் வச்சுக்கோங்க. 100 பேருக்கு இவரு மட்டும் தான் அந்த ஆரம்ப காலகட்டத்தில 100 பேருக்கு தான் தீட்சை இவரு குடுக்கணும். அப்பவே அவருக்கு 70, 75 வயசு இருக்கலாம். 100 பேருக்கும் குனிந்து மேல ஏத்துனா, அது வந்து சாதாரணமான விஷயமா? எதுக்காக அப்படி? ஏன் இப்படி கஷ்டப்படணும்? அத்தன பேத்துக்கு இறக்கி விட்டு, என்னென்ன பாருங்க. ஒவ்வொரு முறையும் அதே தான். போம்போது முதல் நிலை அகத்தாயி, வரும்போது 2ஆம் நிலை அகத்தாயி இந்த மாரி. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அந்த வயதில கூட.
இப்ப என்னம்மா அந்த உலக சமாதானத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல என்ன ஒரு ஒரு இயக்கம், என்ன வந்து செயல்பாடு. இதெல்லாம் அதுவா நடக்கணும்லாம் விடுறது கிடையாது. இவரு செயல்படுறாருன்னு பாருங்களேன். நம்ம நினைச்சுட்டு அதுவா நடக்குதுன்னா விட்டுறாரா? அந்த இதுல கூட என்ன ஒழுப்பு பாருங்க. அந்த காலகட்டம்னு என்ன சொன்னேன்னா, அந்த 87ல அந்த மௌனம் நெருங்கி போம்போது எனக்கு என்னை அறியாமலே ரொம்ப பேர் வந்து ஆசிரியர் பயிற்சி, அருணோதய பயிற்சி ரொம்ப தூரம் போவாங்க. 10, 15 ரூவா அருணோதய பயிற்சி எடுக்கணும்பாங்க. அந்த ஒரு முறை தான். ஏன்னா எனக்கு வந்து இதுல வந்து எனக்கு ஆர்வம் வந்துச்சு. அந்த நிகழ்ச்சி அந்த மௌனம் முடியறப்ப தான் நாங்க போறோம். அன்னைக்கு சாயந்தரம் தான் ஆசிரியர் பயிற்சி நடக்க போகுதுங்க. அந்த நிறைவுக்கு நான் போறேன் பாருங்க. அப்பல்லாம் அறிவித்திருக்கோளி கட்டல. ஏன்னா 1990 தானே திறப்பு விழா நடக்குது. நான் சொல்றது 86 டிசம்பர் ஜனவரில. டிசம்பர் எண்டுல. அதிலிருந்து என்னை அறியாமலே மௌனம் வந்து இருக்கணுங்கிறது எனக்கு ஒரு தாகமா போயிருச்சு. தாகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், இதெல்லாம் நிறைவேத்தாமலாம் வந்து முடியாது. ஏன்னா அங்க வந்து அவரு மௌனம் தொடங்கிட்டாருன்னா, என்னால பேங்க்ல வேலையே பார்க்க முடியாதுங்க. என்னால முடியாது. இந்த உடம்ப போய் அங்க போய் போடணும். அப்பதான் அது மாரி முடியவே முடியாதுங்க. என்ன வேணா தடை வேணா வரட்டும். ஏன்னா, அது நினைச்சாச்சுன்னா அது வந்து அது செயல்படும். ஏன்னா, அது நான் நினைக்கல. இயற்கை நினைக்குது. மகரிஷி நினைக்கிறாரு. அதனால செயல்பட்டோம். அப்பல்லாம் வந்து பேங்க்ல வந்து இந்த மாரி இல்லைங்க. அப்பல்லாம் 40 பேர் இருந்தாங்க. எனக்கெல்லாம் லீவ்லாம் கிடைக்கும். ஒரு 15 நாள் லீவு. கடைசி 15 நாள் லீவுனா, அது மேனேஜர்லாம் சொல்லி எப்படியோ நம்ம வந்து பார்த்து எப்படியாவது வாங்கிடலாம். 40 பேர் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு ஆள் இல்லைன்னா ஒண்ணும் பிரச்சனை வராதுங்க. அதனால லீவ்லாம் கிடைக்கும். அந்த மாரி போயிர்றது. அந்த 87லேருந்து 2000 வர கடைசி 15 நாட்கள் அங்கே மௌனம் இருந்திருக்கிறேங்க. மௌனத்திலே எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ நூத்துக்கணக்கான 1000 பேருக்கு நேரடியா அவரு குடுத்திருக்கலாம். இன்னும் மானசீகமா எத்தனையோ பேருக்கு வந்து குடுத்திருக்கலாம். எனக்கு என்ன குடுத்தாரு? எனக்கு என்னுள்ளே என்ன பதிய வச்சாரு? அந்த அருள்ல உயிர் கலப்புல பதிய வச்சாரு பார்த்தீங்களா? அன்னைக்கு நேரடியா அந்த நேரத்திலே என்னால் உணர முடியவில்லை. அதற்கு காரணம் என்னுடைய அறிவினுடைய நிலை அவ்வளவுதான். என்கிட்ட சொல்லாமவே மறைபொருளாக எதுவுமே இல்லாம பதிய வச்சுட்டாரு. 2006ல அவர் முழுமை பெற்றதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகள்லாம் எனக்கு ரசிக்கிற மாரி இல்ல. என்னதான் இருந்தாலும் அந்த உயிரோடு இருந்து வழி நடத்துற மாரின்னா, நான் எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு சொல்லல, மத்த விஷயத்துக்கு சொல்றேன். ஏன்னா, அது மாரி வழி நடத்தினா அத புரிஞ்சக்கூடிய தன்மை இருக்கணும். இப்ப 2010ல மலேசியாவுல 1 மாதம் போயிருச்சு. அப்பயும் 1 மாதம் லீவ் போட்டு போயிட்டேன். அதுவும் எப்படி தெரியுங்களா? அதுவும் வந்து வேதாத்திரி மகரிஷியினுடைய கருணையின் காரணமா. அந்த உள்ளுணர்வு கொண்டு போற இதுல. அங்க போனதுக்கு பிறகுதான், அந்த வருடங்கள் எப்படி எனக்கு குடுத்தாரு, என்ன மாரி குடுத்தாருங்கிற விஷயமே, இவ்வளவு நேரத்திலேயே புரிஞ்சு போச்சுங்க. இவ்வளோலாம் பேச தேவையில்ல. வருடக்கணக்கா வந்து மௌனம் இருக்க தேவையில்ல. வருடக்கணக்கா வந்து லெக்சர் கேட்க தேவையில்ல. குடுக்க தேவையில்ல. அந்த ஒரே ஒரு செகண்ட்ல வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. அவருடைய இது அத்தனையும் முடிஞ்சுது. நான் இந்த மாதிரி நான் சொல்றேன்னா என்னன்னு கேட்டா, அத நேருக்கு நேர் அனுபவிச்ச காரணத்தினால சொல்லல. இது வந்து மத்தவங்க பேசினதையோ, கேட்டதையோ, எழுதினதையோ இல்லாம உணர்வுபூர்வமாக ரசித்து, உள்வாங்கி
சமயத்துல அவரே பேசுவாருங்க. சமயத்துல அவரே பேசுவார். அதனாலதான் சொல்றேன். ஏன் இந்த மாரின்னா, அந்த இத நீங்க அந்த உளுன்னு சொன்ன மாரி போய் நீங்க யாரு என்ன சொல்றாங்க அப்படிலாம் நீங்க வந்து நினைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் எப்படி தெரியுங்களா? 2009 2009ல சரி தோன்றத சொல்லிர்றேங்க. அது என்ன தோணுதோ சொல்லிடலாம். 2009ல நாங்க வந்து ஈரோட்ல இருந்து ஒரு 35 பேர் ஈரோடு மண்டலத்தில ஏற்பாடு பண்ணி ரிஷிகேஷ்க்கு ஒரு இது ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மே மாதம் 2009 நானு என்னோட மிஸ்ஸஸ் மொத்தம் 30 பேர் ட்ரெயின்ல ஏற்பாடு பண்ணி நாங்க ரிஷிகேஷ் போனோம். ரிஷிகேஷ்ல போனா அங்க ஒரு இது எடுத்து வச்சுட்டாங்க. டெய்லி தவம் நடக்கும். ஒரு உழவன் தங்கவேலு ஐயா வந்தாரு. நம்ப மதுரை ராமநாதன் ஐயா அவரு வந்து வந்திருந்தாருங்க. 2 பேரும் கிளாஸ் எடுப்பாங்க. ம். இந்த குளிக்கிறது நான் நினைப்பேன், என்ன பெரிய இது? இங்க தான் குளிக்கிறோம். ரிஷிகேஷ்ல போயிட்டு அதில போய் குளிச்சா மட்டும் பெரிய விஷயமா நினைச்சேன். ஆனா நான் போய் குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சுது. என்னவோ தெரியல. அங்க ஒரு எல்லாத்துக்கும் ரூம் குடுத்துட்டாங்க. தங்கறதுக்கு ஒரு இடம் குடுத்துட்டாங்க. அதாவது தங்கறதுக்கு இடம், மீட்டிங் நடக்கிறதுக்கு ஒரு இடம் குடுத்துருந்தாங்க. மீட்டிங் நடத்துறப்ப நான் குளிச்சுட்டு வந்து அது உள்ள போய் உட்கார்ந்தேன். ஒரு 3 மணி நேரம் அப்படியே உட்காந்துட்டாங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. அது பாட்டுக்கு இணைஞ்சு வந்துகிட்டே இருக்கு. வந்து பார்த்தாங்க. நான் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, மீட்டிங் நடக்கிற இடத்தையே மாத்தி கீழ போய் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னைய டிஸ்டர்ப் பண்ண வேணுன்ட்டு. அப்போ எல்லா இடத்துலயும் குளிக்கிறோம். எல்லா தண்ணி தான் குளிக்கிறோம். இது என்னன்னா பெரிய விஷயம் நினைச்சேன். ஆனா அந்த குளிச்சதுக்கு பிறகு நடந்த விஷயம் வேற மாரி இருக்கு. அந்த நேரத்துல நான் முடிவு பண்ணேன். என்ன முடிவு பண்ணேன் தெரியுங்களா? எப்படியாவது ஏன்னா வேதாத்திரி மகரிஷி இருக்கிற வரை ஆழியாறுலயே அந்த 1 மாத காலம் மௌனம் வந்து இருக்குங்க. அந்த 1 மாத மௌன காலத்துல அங்க என்டையரா எந்த கோர்ஸுமே கிடையாது. யாரும் பேச மாட்டாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, 1000 பேருக்கு மேல இருப்பாங்க. அந்த கிச்சன்ல மட்டும் தான் பேசுவாங்க. அம்புட்டு சத்தம் கேட்கும். மீதி அப்படியே அப்படியே நிசப்தம்னா அப்படியே அந்த மாரி ஒரு அமைதி. அவ்வளோ பேர் இருந்தும் அவ்வளோ அற்புதமான அமைதி. அந்த காந்த களத்துக்குள்ள யாரு என்டர் ஆனாலும் கதை முடிஞ்சுது. ஆ அவங்க வந்த வேலையே முடிஞ்சுது. காந்த காலத்துக்குள்ள போனா ஏன்னா, அந்த குறிப்பிட்ட காலகட்டம் அப்படியே மேஜிக் மாரி உள்ள போயிட்டு வெளிய வந்தா அப்படியே ஞானி ஆவறது கிடையாது. அவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் பிறகு அந்த நிலைக்கு போவாங்க. அந்த குறிப்பிட்ட காலம் வர இயற்கை எப்படி விதை போட்டா உடனே வந்து பழம் பழுக்குமா, அதுமாரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த காந்த காலத்துல வந்தாவே முடிஞ்சு போச்சுங்க. அதனால அந்த இடத்துல நான் வந்து முடிவு பண்ணணும். என்ன முடிவு பண்ணேன்னா, நாம ஏதோ தனியால ஏதோ முடிவு பண்ணேன். என்ன பண்ணணும், ஆழியாறுல என்ன பண்ணணும், அந்த ஒரு குறிப்பிட்ட மாதம் எல்லா கோர்ஸையும் கேன்சல் பண்ணிட்டு, 1 மாதம் வேணாம் 15 நாள் மௌனம் அங்க வந்து நடத்த சொல்லணும். எந்த கோர்ஸும் இருக்கக்கூடாது. யாரெல்லாம் இருக்காங்களோ 15 நாள் இருந்துக்கலாம். ஏன்னா 1 மாதம்னா 1 மாதம் வேணாம். அதுல ஒரு சில சிக்கல்லாம் இருக்குது. சரி 1 மாதம் 15 நாள் மௌனம் இருக்கலாம். எதுக்கு 1 மாதம் அங்க மௌனம் வச்சாங்கன்னா, எல்லாராலும் அந்த குறிப்பிட்ட 15 நாள்ல முடியாது. யாருக்கு எது வசதியோ இருந்துக்கலாங்கிறதுக்காக அங்க 1 மாதம் வைத்தாங்க. அது மட்டும் இல்ல. மகரிஷி அடைஞ்சிட்டாரு, அங்கலாம் மகரிஷிக்கு மௌனமே தேவையில்ல. எதுக்கு மகரிஷி இருக்காருன்னா, மகரிஷி மௌனம் தான் நம்ம இருப்போம். அதுக்காக தான் அவரு மௌனம் இருக்காரு. அவருக்கு ஒண்ணுமே தேவையில்லைங்க. அந்த மாரி ரிஷிகேஷ்க்கு 2009ல போனதுக்கு பிறகு, நான் வந்து இது பண்ணி, கீழ வந்து உழவன் தங்கவேலு ஐயாகிட்ட போய் நான் சொன்னேன். இந்த மாரி நீங்க அங்க ஆலோசனை கூட்டத்துல ஏற்பாடு பண்ணி, கண்டிப்பாக 15 நாள் மௌனம் வந்து இருக்கறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும். அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கன்னு சொன்னாரு அவரு. ரைட்டுங்களா? 2009 நவம்பர் 19ஆம் தேதி நான் அப்ப முடிவு பண்ணேன். இவங்க ஏற்பாடு பண்ணா கூட நம்ம போய் ஒரு 15 நாள் ஆலயத்துல மௌனம் இருக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். இதற்கு முன்பாக இயற்கை வேற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுது. 2009 நவம்பர் 19ஆம் தேதி மைசூர்ல எங்க ரிலேஷனுடைய ஒருத்தருடைய நிச்சயதார்த்தத்துக்காக மைசூருக்கு போறேன். பெங்களூர் போயிட்டேன். மைசூர் போனேங்க. மைசூர்ல நைட்டு நிச்சயதார்த்தம் நடக்குது. டிஃபன் சாப்பிட போறேன். தட்டுல வாங்கிட்டு இருக்கேன். மேட்டுப்பாளையத்துல பேராசிரியர் சாரதாராஜன் இருந்தாங்க. இப்போது அவங்க இல்ல. அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்ன ஃபோன் பண்ணாங்கன்னா,
இது வந்து சிங்கப்பூர்ல ஒரு சித்தர்கள் மாநாடு நடந்தது. அப்ப நான் வந்து அங்க போயிருந்தேன். அப்ப மலேசியாவிலிருந்து ஒரு மாஸ்டர் சேகான்னு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரு என்னைய கூட்டிட்டு போனாரு. எங்க மலேசியாவுக்கு. அவரு இடத்தெல்லாம் காமிச்சாரு. அவரு சொன்னாரு, "இந்த மாரி ஒரு புரோகிராம் இருக்கு. அந்த புரோகிராமுக்கு பேரு I2Iன்னு பேருங்க. I2Iன்னா ஐங்கிறது சின்ன ஐ. 2Iங்கிறது பெரிய ஐ. சின்ன நாள்லருந்து பெரிய நாள். இக்னோரன்ஸ் டூ இன்டெலிஜென்ஸ். இது மாரி இன்னும் ரொம்ப பேர் இருக்குதுங்க அதுக்கு. I2Iக்கு. அந்த ஒரு புரோகிராம் நடக்க போகுதாம். அது மாரி இந்தியாவுல இருந்து நீங்க யாராவது கூட்டிட்டு வாங்க. நம்ம இது பண்ணலாம்." அப்படின்னு வந்து கேட்டாங்க. அவங்க எத்தனையோ பேர்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பேராசிரியர்லாம் எக்கச்சக்கமா முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வருவனோ வரலையோ என்னுடைய லிஸ்ட் அவங்களே இல்ல. என்னுடைய லிஸ்ட் என்னைய வந்து அவங்க லிஸ்ட்ல வச்சுக்கவே இல்ல. கடைசியா கேட்டு பார்க்கலாம்னு கேட்டு பார்த்தாங்க. ஃபோன் பண்ணாங்க. அந்த மாரி. அ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா? மலேசியால 1 மாதம் மவுனம் இருக்கு. போலாமான்னு கேட்டாங்க. நான் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? அது எவ்வளோ ஃபீஸ்ன்னு கேட்டேன். அவங்க ஃபீஸ் சொல்லியிருந்தாங்கன்னா, நானு போயே இருக்க மாட்டேன். ஏன்னா வேதாத்திரி மகேஷ்ல இருந்துகிட்டு ஃபீஸ் குடுத்துலாம் நான் எதையும் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நெனச்ச ஆள். ஃப்ரீ அப்படின்னாங்க. எதுங்க? 1 மாதத்துக்கு ஃப்ரீ. போக வர ஃப்ளைட் சார்ஜ் மட்டும் தான் நம்பளுது. அதுவும் ட்ரிவாண்ட்ரத்துலருந்து ஏர் ஏசியா போனா போக வரவே ரூ. 5000 தான். அப்ப 2009ல. ஓகே. அடுத்த கேள்வி கேட்டேன். அங்கே அதை நடத்துறவர் அறிவிலே முழுமை பெற்றவரா? அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஆமாங்க. அறிவிலே முழுமை பெற்றவர். ஒரு திபெத்துல இருக்கிற புத்த மடாலயத்துக்கு போயி, அவர் வந்து அந்த குருவ தரிசனம் செய்து ஞானம் கிடைத்தவர் அப்படின்னு சொன்னாங்க. இது சொன்ன உடனே அங்க கரண்ட் கட் ஆயிருச்சு. அவங்க ஃபோனும் கட் ஆயிடுச்சு. அந்த மலேசியாவுல இருக்கக்கூடிய மாஸ்டர் எப்படி இருப்பாரு? அப்படின்னு நினைத்தேங்க. இப்ப பேசுற நேரம் அதிகங்க. அதுக்குள்ளார நான் துரியாதீதத்துல, சக்தி களத்துல நான் மிதக்க ஆரம்பிச்சுட்டேன். தெரிஞ்சு போச்சு. உள்ளுணர்வு சொல்லிருச்சு. ஓ! இது வேற விஷயம். இது எப்படியோ அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். டைம் ஆகுதுங்க. பரவால்ல. இருந்தாலும் அது கட் ஆயிரும். அதனால நான் சொல்லிடுறேங்க. ஏன்னா, இங்க உள்ளுணர்வா கொண்டு போறது யாருன்னு கேட்டீங்கன்னா, வேதாத்திரி மகரிஷி. அப்ப முடிவு பண்ணிட்டேன். இந்த 15 நாள் லீவு போட்டு இங்க ஆழியார் போக வேணாம். இந்த லீவ மிச்சம் பண்ணி 1 மாசம் லீவ் போட வேண்டிய காரணத்தினால, பிப்ரவரி 2010 பிப்ரவரி 2ஆம் தேதி போயிட்டு, மார்ச் 3ஆம் தேதி ட்ரிவாண்ட்ரம்லருந்து இறங்குறாங்க. 1 மந்த். உள்ளூர்ல சொல்லிருச்சு. போலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்த நாள் என்ன தெரியுங்களா? அடுத்த நாள் பெங்களூர் உண்டு. பெங்களூர் வந்து நைட்டு கிளம்புறோம். ஏசில புக் பண்ணியிருக்கோம். ஈரோடு வரேங்க. நானும் என்னோட மிசஸ் வரோம். ஈரோடு வர நான் தூங்கவே இல்ல. நம்ம எல்லாம் சொல்லுவோம். நான் நைட்லாம் தூங்கவே இல்லம்மா. ஆனா நமக்கே தூங்கியிருப்போம். நான் சொல்றது அது மாரி நிஜமாவே தூங்கல. அந்த மலேசியாவோட மாஸ்டர் எப்படி இருப்பாரு? அந்த புரோகிராம் எப்படி இருக்கும்? அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கும்? அப்படின்னு நானா நினைக்கல. இப்ப நான் சொல்றேங்க. குருவ அப்படியே வேற வித எந்த நினைவும் இல்லாம ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள அப்படியே ஒரே நினைவோடு இருந்தீங்கன்னா கனெக்ஷன் கிடைச்சிரும். இது வார்த்தை. ஆனா, அந்த மாரி ஒரே நினைவோடு இருக்குன்னு நான் நினைக்கல. அது நடந்தது. தானாவே உள்ளுக்குள்ளாரையே நடந்ததுங்க அது. நான்லாம் எந்த முயற்சியும் பண்ணல. தூங்காம இருக்க முடியுமா? சுத்தமா தூக்கமே இல்ல. அது எப்படி இருக்கும்? அது எப்படி அட்டெண்ட் பண்ணும்? எப்படி என்ன நிகழும்? என்ன மாற்றம் அங்க இருக்கும்? அப்படின்னு அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா, நானு அந்த இது போயிட்டு வந்ததுக்கு பிறகு, அந்த மலேசியாவுல இருக்கக்கூடிய மாஸ்டர் எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சாருங்க. அப்பதான் எனக்கே தெரிந்தது. என்னன்னா, அந்த ட்ரெயின்ல போறோம் பார்த்தீங்களா? நெனச்சிட்டு போனோம் பார்த்தீங்களா? அப்பவே அங்க இருந்து அவரு கண்டுபிடிச்சுட்டாருங்க. என்ன கண்டுபிடிச்சுட்டாரு? என்னடா இது ஓடுற ட்ரெயின்ல ஏதோ ஒரு ஆன்மா அலறல் மாரி கேக்குதே! யாரு இந்த மாரி ஏக்கத்தோடு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க? அப்படின்னு பார்த்து, அன்னைக்கே நைட்டு என்னைய கண்டுபிடிச்சுட்டாருங்க. நான் யாரு? எப்படியாப்பட்ட ஆளு? எந்த வேதாத்திரி மகரிஷியுடைய சீடன்? எப்படிப்பட்டவன்? எல்லாம் ஒரே நிமிஷத்துல புடிச்சுட்டாரு. அதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு சொன்னாரு. எல்லாத்தையும் கிளாஸ் நடக்கும்போது சொல்லுவாரு. இவர நான் வந்து ஓடுற ட்ரெயின்ல பிடிச்சேன்னு. எப்படிங்க? நவம்பர் 2009 நவம்பர் 20ஆம் தேதி நான் நினைச்சத கண்டுபிடிச்சு, அ புரோகிராம் நடக்கும்போது 2010 மார்ச்ல.
பாருங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, இது மாரி நமக்கே தெரியாம சூக்குமமான விஷயத்த வேதாத்திரி மகரிஷி எக்கச்சக்கமா நடத்துவாரு. ஒண்ணா கூட வாய விட்டு சொல்ல மாட்டாரு. நான் சொல்லிட்டேன். ஒண்ணா கூட சொல்ல மாட்டாரு. ஆனா, இத வச்சு நீங்க பிடிக்குங்க. உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். அனுபவத்த மட்டும் தயவு செய்து மறந்துட்டு, ஆறு போல ஓட விட்டு, அடுத்த விஷயத்த என்ன செயல்படுத்தலாம் அப்படின்னு பாருங்க. இதுக்கு மயங்கிராதீங்க. தயவு செய்து மயங்கிட்டோம்னா, அங்கேயே வந்து கட் ஆயிடும். தொடர்ந்து போகும். அப்போ உள்ளுணர்வுல அங்க போனேன். அங்க வந்து கிடைத்தது. வேதாத்திரி மகரிஷியுடைய அன்பும், கருணையும், அவருடைய தன்மையும் பாருங்க. இத்தன நாளா பதிய வச்சது எனக்கு 87லேருந்து 2000 வரை பதிய வச்சது 2010 தான் என் மரமண்டைக்கு உரைச்சுது. அந்த மாரி நீங்க இருக்காம, இப்பவே இந்த நிமிஷமே நேரத்தைய வேஸ்ட் பண்ணாம, அவர புரிஞ்சுகிட்டு அது பிடிங்க. உங்களுக்கு உள்ளுணர்வா என்ன போகுதோ, அத போங்க. பயப்படாதீங்க. அங்கிருந்து வந்தேன். மார்ச் வந்தேன். அப்போ வந்து ஒவ்வொரு மாதமும் இங்க திருவான்மியூர் தலைமை மன்றத்துல 2 நாட்கள் ஆழ்நிலை மௌனம் நடத்திட்டு இருந்தேன். தொடர்ந்து போனேன். அந்த மார்ச் பிறகு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அங்க நடந்த 2 நாள் மௌனமே வேற லெவலுங்க. அ கிட்டத்தட்ட 300 பேர், 350 பேர் 2 நாளுமே. அவங்களுக்கெல்லாம் எக்காச்சக்கமா வேதாத்திரி மகரிஷி பதிய வச்சிருக்காருங்க. அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கே சுத்தமா என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க. இத யாராவது நீங்க கேட்டு, அந்த இதில அட்டெண்ட் பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க திரும்ப புடிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு வருங்க. இந்த மாரி எழுத்து காலத்துல YouTubeல பார்த்து ஏதாவது ஒரு கனெக்ஷன் கிடைச்சுன்னா, அந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை நடந்ததெல்லாம் வேற லெவலுங்க. இந்த மனோகரனுக்கும் அதுக்கு துளி கூட சம்பந்தமே கிடையாது. அவனால எதுவுமே பண்ண முடியாதுங்க. அந்த மாரி நடந்ததுங்க. அத்துணையுமே ஸ்ரீ வேதாத்ரி மகரிஷியுடைய வழிகாட்டுதனால, அதாவது சரி நீங்களே புரிஞ்சுக்கங்க. அது என்னன்னு நான் சொல்லல. அப்புறமே நான் வந்து உலக சமுதாய சேவா சங்க தலைவர் எஸ்.கே.எம். ஐயாவுக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். வேதாத்திரி மகரிஷியுடைய தத்துவத்திலே நான் ஆழ்ந்து செல்ல விருப்பப்படுகின்றேன். ஆகவே அனைத்து பொறுப்புகளிலிருந்து என்னை விடுவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு லெட்டர் எழுதினேன். அவரு வாங்கி வச்சுட்டு சொல்லாம அப்படியே விட்டாரு. நான் அந்த டேட்டும் போட்டேன். ஜூலை லாஸ்ட்டோட ஜூலை லாஸ்ட்டோட வந்து முடியும்ன்னு நான் வந்து போட்டுட்டேன். அவரு யாரும் வெளிய சொல்லல. அப்புறம் நான் இங்க அரங்காவலுக்குள்ள நான் அது வந்து விலகிறேன்னு சொன்னோனே எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது! இவன் மகரிஷி மேலேயே உயிரா இருப்பான். குருவின் மேன்மை பேசுனான்னா, மௌனத்தின் மேன்மை பேசுனா அப்படி நல்லா இருக்கும். இந்த ஆளே போறான்னா எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. இவன் வந்து வேதாத்திரி மகரிஷிக்கு துரோகம் பண்ணிட்டான்னு. கவலையே கிடையாது. அப்பா எவ்வளவு பேர் கரூர்ல. எவ்வளவு பேர் வி அவங்க வீட்ல போய் நான் சாப்பிட்டுருப்பேன். அவங்க எங்க வீட்ல சாப்பிட்டுருக்காங்க. இப்போ கூட அத்தன பேர் ரொம்ப பேர் என்கிட்ட பேசுறதே கிடையாதுங்க. சாதாரணமா கூட பேசுறதில்ல. ம். அத்தனையும் விடக்கூடிய துணிச்சல். ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க உள்ள பொழுது வேற லெவலுங்க. ஆனா பயப்படவே தேவையில்லைங்க. அதன் பிறகு அவருடைய கருத்தே வேற ரூபத்துல அது ஒரு 9 வருஷம் நடந்து, இப்ப அதையும் நான் விட்டுட்டேன். கொரோனாவுக்கு பிறகு அதையும் விட்டுட்டேன். ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. இந்த மாரி யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா, நம்மளால முடிஞ்சது மக்களுக்கு நம்முடைய அனுபவத்த குடுக்கலாம். அவ்வளதான். குடுக்கலையா? அமைதியா இருக்கலாம். அவ்வளவுதான். வேணாம் அவ்வளவுதான். அத பண்ணுவேன், இத ஒண்ணுமே தேவையில்லைங்க. அது நடத்துங்க. வரலாறு சொல்ற மாரி ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன், பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பேசாம இருக்க சொன்னா பேசாம சொல்றேன். அது என்ன சொல்லுதோ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்தவித நெருடலும் கிடையாது. எந்த கவலையும் கிடையாது. அழகாக அது வந்து போயிட்டு இருக்குதுங்க. அது அத்துணையும் ஒரே ஒருத்தர ஸ்ரீ அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி
அவர்களை மட்டுமே முழு அப்படியே என்னை டேக் ஓவர் பண்ணிட்டாரு. நான் ஒண்ணுமே பண்ணல. என்னை எடுத்துட்டு போயிட்டு என்னென்னமோ பண்ணாரு. என்னென்னமோ எக்கச்சக்கம். அதனாலதான் சொல்றேன், அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணிருவேன். நான் அந்த அளவுக்கு என்னுடைய அறிவு இல்லைங்கிறதுதான் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அப்புறம் மட்டும் எப்படி புரிஞ்சுதுன்னா, அது அவருடைய கருணையின் காரணமாக. அந்த காலகட்ட தேவை இருக்கு போல இருக்கு. அந்த காலகட்டம் கூட நீங்க வெயிட் பண்ண வேணும். இந்த ஜேகே வந்து சொல்லுவாரு. என்ன சொல்வாருன்னா, ஒரு திராட்சை வந்து பழம் கொடுக்கணும்னா, அது வந்து நட்டு வைத்து பயிராகி குறிப்பிட்ட காலகட்ட பிறகு தான் திராட்சை பழம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் திராட்சை விதையோடு வாருங்கள். நான் சொல்றத அப்படியே வந்து முழுமையாக திறந்த மனதோடு கேளுங்கள். நீங்கள் போகும்போது திராட்சை பழத்தோடு போகலாம் பார். அப்ப என்ன கான்ஃபிடென்ட் பாருங்க ஞானத்த பத்தி. அதுதான் இப்ப எனக்கு நினைவுக்கு வருது. அந்த மாரி என்ன மாரி டயத்த வேஸ்ட் பண்ணாம, அ உங்களுக்கு உள்ளுக்குள்ளார உறைந்திருக்கிற அந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள, அந்த உள்ளுணர்வா சொல்றத கடைபிடித்து இந்த பிறவியிலே ஞானம் ஞானம் அடைந்திருக்கதை தெரிந்து கொண்டு, சிறப்பாக மிக இனிமையாக வாழ்க்கைய நாம நடத்துவோம். கேட்கிறவங்களுக்கு, வேணுங்கிறவங்களுக்கு, தேவைப்படுறவங்களுக்கு அந்த குடுக்க வேண்டுங்கிற ஆர்வத்தோடு இருப்போம் என்று கூறி, உங்கள் அத்தனை பேருக்கும் என்ன சொல்ல வந்தேன்னா, அது இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. இந்த பெரம்பூர் ட்ரெய்னிங் சென்டர்லேருந்து திருவான்மியூருக்கு டெய்லி போனேன் பார்த்தீங்களா? போனவுடனே சாயந்தரம் உட்காந்து பேசுறப்ப சொன்னாரு. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, "அ சுவாமிஜி நீங்க ஆழியால அந்த பேசுனது மிக அற்புதமா இருந்ததுன்னாரு." அப்ப மாரி சொன்னாரு, "அற்புதமா இருந்ததா? நானா பேசினேன்? நானா திட்டமிட்டு இது மாரி தயார் பண்ணியா பேசினேன்? அதுவா வந்தது" அப்டின்னாரு. அந்த சொல்றத கேட்டுட்டு நான் நெனச்சேன், எப்படி அது மாரி பேச முடியும்? தயார் பண்ணாம எப்படி பேச முடியும்? ஒரு டாபிக்னா எடுத்து படிச்சு பார்த்தானே பேச முடியும். எப்படி இது மாரி பேச முடியும்? அப்படின்னு அவர நான் நெனைத்தேன். இன்னைக்கு இன்னைக்கு அது நடந்திருக்கு. இந்த குரு சீடன்னு ஒரு தலைப்பு குடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு, குடுத்துட்டேன். இந்த பேசுறதுக்கு முன்பாக துளி கூட ஒண்ணுமே கிடையாது. என்ன பேச போறோம்னு தெரியாது. ஆகா! நம்ம பேச ஆரம்பிச்சு ஒண்ணும் தெரியலனா என்ன பண்ணுது அப்படின்னு நெனச்சேன். சரி போ! இன்னைக்கு அவங்களுக்கு அவ்வளவுதான். என்ன வருதோ பேசுவோம்னு இதுவரை பேசுனது அத்துணையுமே ஒண்ணு கூட இத பேசணும்னு நான் நினைத்தே பார்க்கவில்லை. அந்த மாரி பேச்சு வந்திருக்கின்றது. ஆகவே வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒரே ஒருத்தர் வந்தார்னா இன்னும் அதே நிலையில உலகத்துல எத்தனையோ மகான்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் உங்களுக்கு கனெக்ஷன் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இதையும் நேரடியா அனுபவிச்சிருக்கிறேன். மாஸ்டர் சேகா இருக்காரு பார்த்தீங்களா? மலேசியாவுல. அவரு வந்து ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணவரு. ஏடிஎம் கார்டு ப டிபா இஷ்யூ பண்ண டிபார்ட்மெண்ட் எப்ப? 1995லயேங்க. அப்பயே அவருக்கு ரூ. 1,00,000 மலேசியா ரிங்கிட்ஸ்ல. அவரு வந்து இந்த மாரி தாகத்தோடு போய் பார்க்க போறார். யார பார்க்க போறாருங்க? அந்த திபெத்துல இருக்கிற புத்த மகாத்மா குருவ பார்க்க போறார். அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. இவரு போய் நடுப்புற ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவரு போனவுடனே குரு கேட்கிறாரு, "உங்களுக்கு என்ன வேணும்னு?" கேட்கிறாரு. இவரு ஞானம் வேணும்னு கேட்டாராம். உடனே அவரு வந்து வாய் விட்டு சிரிச்சுட்டாரு. சிரிச்சுட்டாரு. எப்படி சிரிச்சாருன்னா, "உனக்கெல்லாம் ஞானம் தேவைப்படுதான்னு." அப்படியே இவருடைய முகமே சிவந்து போயிருச்சாம். ஆனா, அடுத்த செகண்ட் இவருக்கு ஞானம் கிடைச்சிருச்சு. எப்படி பாருங்க. ஏன்னா, அந்த 2 பேருக்கும் அவ்வளவு இருக்குதுங்க. கிடைச்சிருச்சு. இவரு ஏத்த மாரி போய் ஒரு தோப்புல போய் உட்கார்றாரு. மரத்துல வந்து உட்கார்ந்து கால் நீட்டி உட்காந்துட்டாருங்க. என்ன ஆனாருன்னே தெரியல. முழுசா சுத்தவுல போய் ஐக்கியமாயிட்டார். ஒரு பாம்பு வந்து தொட மேல ஏறி இந்த தொட மேல போகுதுங்க. அப்பதான் அவருக்கு விழிப்பு வருது. வாட்ச் கட்டியிருக்காரு. வாட்ச பார்த்தா 12 மணி நேரம் ஆயிடுச்சு. 12 ஹவர்ஸ் ஆச்சு. பாம்பு போனதும் இவருக்கு விழிப்பே ஏற்பட்டது. 12 மணி நேரம் அப்படியே சுத்த வழியிலே போய் கலந்துட்டாருங்க. அப்படியே போயிட்டாருங்க. வரவே இல்லங்க. எதுவுமே கிடையாது. எண்ணலாம் கிடையாது. அப்புறம் எழுந்து வந்தார். எழுந்து வந்தா அங்க ஒரு 1000 பேர். 1000 பேர் விளக்கு ஏத்தி வைக்கிறாங்களாம். அன்னைக்கு மாலையில 10,000 விளக்கு அங்க ஏத்த போறாங்களாம். அதுக்கு பேரு எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம்.
என்னன்னு கேட்டா, அந்த புத்த மடத்துல இருக்கக்கூடிய குரு இந்த மாசம் சேகா ஞானம் அடைந்தத கொண்டாடுறதுக்காக, அவ்வளவு விளக்கு ஏத்தி கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அவரு சொன்னாராம், "யூ கோ அண்ட் டூ இட்" அப்படின்னு சொன்னாராம். இவரு மலேசியாவுக்கு வந்தாரு. பாருங்க ₹1,00,000 எவ்வளோ ரூவா? அப்படியே வேலைய ரிசைன் பண்ணிட்டு, ஒரு இடத்த போட்டு ஆராய்ச்சி பண்ணி செமையா ஒரு புரோகிராம். சாதாரணமான புரோகிராம் இல்ல. உள்ளூர்ல சொல்ல அவரு செஞ்சாரு. அங்க தாங்க என்னைய வேதாத்திரி மகரிஷி வந்து கூட்டிட்டு போனாரு. அங்க தான் எனக்கு தெளிவு வைத்தாரு. அங்க தான் என்னென்னலாம் பண்ணாருன்னு புரிய வச்சாருங்க. நான் வருஷம் முழுவதும் பேசினாலும் அத உங்களுக்கு சொல்லவே முடியாதுங்க. அந்த மாதிரி இவ்வளவு நேரத்துல அத்தன விஷயம் புரிய வச்சாருங்க. அந்த மாஸ்டருடைய மாஸ்டர், இந்த மாஸ்டரே எப்படின்னா கிராண்ட் மாஸ்டர் எப்படி இருப்பாருங்க, அந்த கிராண்ட் மாஸ்டர் காத்து மாதிரிங்க. அவரும் என்னிடத்திலே குறிப்பிட்ட காலத்துல வந்திருக்கிறாருங்க. ஆ இப்ப நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா, இப்ப எத்தன பேர் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அவர பத்தி அந்த கிராண்ட் மாஸ்டர பத்தி நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு தெரிஞ்சிருங்க. இப்போது அவர் இருக்கிறாரு. இப்ப அவருக்கு தெரிஞ்சிரும். இத்தன பேர் இங்க எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா, அவரே ஒரு குடுக்க ஆரம்பிச்சுருவாருங்க. அதனால அந்த வேதாத்ரி மகரிஷிங்கிற ஒருத்தர் இது பண்ணதுனால, இன்னும் எத்தனையோ ஹையர் சோல்ஸ் இன்னும் கோடிக்கணக்கான மக்களுக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு குடுக்கறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கின்றார்கள். இவருடைய ஒரு கனெக்ஷன் கிடைச்சா எல்லாமே கிடைச்சிரும். ஃப்ரீயா, அழகாக வாழ்க்கைய ரொம்ப என்ஜாய் பண்ணி, ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்றேன் லைஃப. எப்படி? ஒண்ணுமே கிடையாது. வேற வேலையும் கிடையாது. சரி இந்த ஒரு வேலையாவது செய்யலான்னு மிஸ்ஸஸ போய் வண்டியில காலையில 9:30 மணிக்கு விட்டுட்டு, சாயந்தரம் 7:30க்கு போய் அழைச்சிட்டு வருவேன். அவ்வளவுதான். இன்னைக்கு மட்டும் அவங்களே வண்டி எடுத்துட்டு, அவங்களே வண்டியில வந்துருவாங்க. சும்மா தான் இருக்கிறேன். எனக்கெல்லாம் அதிகம் யாரும் ஃபோனும் பண்ண மாட்டாங்க. நானும் யாருக்கும் ஃபோன் பண்றதில்ல. சும்மா தான் இருக்கிறேன். தனியா தான் இருக்கேன். இந்த டிவிலாம் முன்ன பார்த்தேன். ஏதோ பிடிச்ச படம் கூட பார்த்தேன். இப்ப அதுவும் புடிக்கல. டிவிலாம் பார்க்கறதில்ல. அதுவும் சுத்தமா புடிக்கல. சும்மா தான் இருக்கிறேன். ஆனா, போன ஏப்ரல் 22லேருந்து ரிட்டயர் ஆயிட்டேன். எனக்கு வந்து போரே அடிக்கல. ரொம்ப நல்லா இருக்கு. எப்பவும் ஒரே மாரியா இருக்கு. ஜாலியா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. அத்தனையும் வேதாத்திரி மகரிஷியுடைய ஒரே ஒரு குரு அருள்னால. நான் என்ன செஞ்சேன்னு ஒண்ணுமே நான் செய்யல. ஆனா என் மேல இவ்வளவு அன்பும், கருணையும் வச்சிருக்காருன்னா, வாழ்க வளமுடன். ஐயாவோட ஆடியோ கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். இல்லம்மா, நீங்க பேசுறதுதாம்மா கேக்குது. வாழ்க வளமுடன். அதான் நிறைவு செஞ்சுக்கலாமா? கேளுங்க ஐயா கிட்ட. ஐயா லைன்ல இல்ல போல இருக்குதுமா. ஐயா போன்ல அழைச்சி பேசி பாருங்கம்மா.
ஃபோன் பண்ணேன் ஐயா எடுக்கல. இல்ல இல்ல ஐயா இருக்காருல்ல, ஐயா அன்மியூட் பண்ணி பேசுங்கய்யா. வாழ்க வளமுடன். அதுங்க இது கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒய்ஃபைல இருந்தது. கரண்ட் கட் ஆச்சுன்னா ஒய்ஃபை போயிடுச்சு. ஆனா லேப்டாப் வந்து கட் ஆயிடுச்சுங்க. அதனால இப்ப செல் எடுத்து திரும்ப அதுல நான் வந்து வந்தேன் நானு. இது மாதிரி பேசிக்கும்போது கட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியுங்களா? எப்பவுமே நான் சொல்லுவேங்க. எப்போது கரண்ட் கட் ஆயிடுச்சோ அங்க வந்து மாஸ்டர் வந்துட்டாரு, கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டாருன்னு சொன்னேன். சொல்லுவேன் எப்பவுமே. இப்ப வந்து இந்த யூசுவலா எப்பவுமே கரண்ட் கட் ஆகுது. இன்னைக்கு கரண்ட் கட் ஆயிடுச்சுங்க. எப்படி நவம்பர் 19ஆம் தேதி பேசிட்டு இருக்கும்போது அவர பத்தி பேசும்போது கரண்ட் கட் ஆச்சு, செல் கட் ஆயிடுச்சு. அதே போல இந்த நாள்ல அந்த பெரிய ஒரு பவர்லாம் பேசும்போது கரண்ட் கட் ஆயிருச்சு. மேற்கொண்டு நீ பேச வேணாம்னு சொல்லுது. அ ரொம்ப சூக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு. ரொம்ப நீ பேசிட்ட. இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ற மாரி இருக்குதுங்க. இருந்தாலும் ரொம்ப தப்பா இருந்தாலும் பரவால்ல. இன்னைக்கு என்ன தோணுச்சோ, யாருக்கு என்ன இன்னைக்கு கிடைக்கணுமோ, அதுக்காக பேசியிருக்கிறேன். ஆகவே பயன்படுத்திக் கொண்டு மிக சிறப்பாக நம்முடைய வாழ்க்கைய இந்த பிறவியிலேயே ஞானம் அடைந்திருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொண்டு சிறப்பாக வாழ்வோம். முன்னாடியே முடிக்கலாம்னு பார்த்து நான் வந்து இவ்வளவு பேசிட்டேன். ஆக என்னை பேச வைத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். மகிழ்ச்சி ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம். ஐயா அவர்களுடைய பேச்சிலிருந்து தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு திருவுரு சிந்தித்தல் தானே என்று எந்த நேரமும் குருவின் நினைவாகவே இருக்கக்கூடிய ஐயா தங்களுடைய அனுபவங்களை உண்மைய நாமளும் அவரோடு இருந்து பயணித்த மாதிரி தான் இருக்கு. இறைநிலை நம்முடைய குருவை தேர்ந்தெடுத்தது. குருவும் அவரே, சீடரும் அவரே அவராகவே இருந்து நம் ஒவ்வொருவரையும் அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஐயா அவர்களுடைய இந்த விளக்கத்திலே குரு கொடுப்பதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய தேடலை அவரிடம் விட்டுவிட்டால் அவர் உங்களை தேர்ந்தெடுப்பார் என்பது மிகச் சிறப்பாக சொன்னீர்கள் ஐயா. ஒவ்வொரு நூற்றாண்டுகளிலும் ஒவ்வொரு மகான்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே 20ஆம் நூற்றாண்டின் உன்னதமான குரு நம்முடைய உலக நல தொண்டன் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இறைநிலை தானாய் மகான்களையும் குருவையும் ஏன் குருவை அடைய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் யோசித்தீர்களானால் நம்முடைய அக இருள் நீக்கி உள்ளொளி பெருக்கி உன்னதமான வாழ்வை வாழ வழிகாட்டுகிறார். ஐயா முடிக்கும் போது சொன்னீங்க, நான் எல்லாவற்றையும் துறந்து இப்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். நீங்க அந்த நிலை வருவதற்கு நிச்சயமாக அனைவரும் குருவோடு கலந்து நிற்போம். நமக்குள் இருக்கும் அந்த இறையையும் குருவையும் உணர்வோம். நம்முடைய உள்ளொளி பெருக்கி அமைதியையும் மௌனத்தையும் நம்முள் கொடுக்கக்கூடியவர் குரு மகான். நாம் தயாராய் எம்டி பாத்திரமாய் இருந்தால் நிச்சயமாக நம்முள் குரு வந்து நம்மை ஆட்கொள்வார் என்பதை மிக சிறப்பாக ஒரு ரொம்ப அப்படியே அந்யோன்யமா பேசக்கூடிய இனிமையாக வார்த்தைகளால் உங்களோடு எங்களை பயணிக்க வைத்ததற்கு மிக்க நன்றி ஐயா. ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். உலக நல தொண்டன் மனோகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் தன்னலம் கருதாத ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். உண்மையாகவே இந்த நிகழ்விலே பங்கு கொண்ட அனைத்து அன்பர்களும் பாக்கியம் செய்தவர்கள் என்றுதான் நினைக்கிறோம். அனைத்து மெய்யன்பர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அனைவரும் தெய்வீக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா சில அறிவிப்புகள் சொன்னதுக்கு பிறகு நம்ம கேள்வி பதில் செஷன் வச்சுக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். நாளை அதிகாலை ஓங்கார தவம் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருளப்படு இருக்கிறது. மாலை 6 மணிக்கு துரிய தவம். அதனைத் தொடர்ந்து 6:30 மணிக்கு
மகிழ்ச்சியான வாழ்வு எனும் தலைப்பிலே அருள்நிதி என் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் சிந்தனை உரை வழங்க உள்ளார்கள். நிச்சயமாக அனைவரும் பங்கு பெறுவோம். மிகச் சிறப்பான ஒரு வகுப்பு. எப்படி மனோகரன் ஐயா நம்ம குருவோட இருந்து இது பண்ணாரோ அதே மாதிரி முக்கியமான சீடர்களில் சோமசுந்தரம் ஐயா அவர்களும் அவருடைய நிகழ்வை நாம் கேட்பதற்கு பாக்கியம் செய்தவர்களாக இருக்க வேண்டும். அனைத்து நிகழ்விலும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம். தொடர்ந்து கேள்வி பதில் அனிதா அம்மா ஹேண்டில் பண்ணலாம். கேள்வி பதில் கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வளமுடன். நீங்களும் மகரிஷி கூட இருந்த உயிர் கலப்பை பற்றி சொல்லும்போது எங்களுக்கு எல்லாம் மெய்சில் இருக்குதுங்க. உங்களிருந்து எப்படி நீங்கள் உயிர் கலப்பவரோடு இருந்தீங்கன்ற உங்களுடைய அனுபவத்தை சொல்லும்போது கேட்கும்போதே அவ்வளோ ஆர்வமாக இருக்குங்க ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. இதெல்லாம் கேட்கறது நாங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கோங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ அவருடைய தத்துவங்களை படித்து அதில் தெளிவு பெற்று அதன்படியே வாழ்க்கை வாழணும்னு வாழ்க்கையை மாற்றி அந்த மாதிரி வழியில் நம்ம போயிட்டே இருக்கணும்னா அது நேரம் எடுத்துக்கிட்டே தாங்க இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம குருவை நம்ம தேடி போனோம்னா அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம தவ நிலையில் உட்காந்து அவரையே நினச்சி அவர் நம்மளோட உயிர் கல்ப்பு பெறும்போது ஞானத்துக்கு உண்டான பாதையை நம்ம பெற முடியுமாங்க ஐயா? கண்டிப்பாங்கம்மா. அந்த ஒரே ஒரு வழிதாங்கம்மா இருக்குது. ஏன்னா இந்த பிறவில அதை முடிக்கணும் அப்படின்னா அந்த அந்த உயிர் கலப்பின் காரணமா அது அடுத்த பிறகு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் ரொம்ப வேற மாதிரி இருக்குங்க. அதாவது ரொம்ப குயிக்கா அது புரிஞ்சிருங்க. அற்புதமா அது புரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அதாவது இது இப்ப பேசுறதுக்கு ஒரு நேரம் தேவைப்படுது. எனக்கு ஒரு சவுண்ட் தேவைப்படுது. ஒரு மொழி தேவைப்படுது. அத கேட்கிறவங்க அத கிரகிக்கணும். அவங்க எந்த நிலையிலிருந்து சொல்றாங்களோ, அதே நிலையில கேட்க முடியுமா? அவங்க என்ன கருத்தோடு, என்ன உணர்வோடு குடுக்குறாங்களோ, அத கேட்கறவங்க அத்தனை பேருமே அந்த உணர்வோடு கேட்க முடியுமா? அப்படின்னு தெரியாது. ஆனால், அந்த குருவோட நிலையில அந்த மௌன நிலையில இருக்கும்போது, அவருடைய அந்த இணைப்பு கிடைக்கின்ற காரணத்தினால, அந்த ஒரே செகண்ட்ல இவ்வளவு விஷயம் முடிஞ்சிருதுங்க. இப்போ 1 மணி நேரம் பேசுறத, அத ஒரே செகண்ட்ல உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருங்க. எல்லாம் புரிஞ்சது மட்டும் இல்லாம, உங்களுடையதாயிரும். உங்களுடைய சொந்த இதா மாறி போயிருங்க. அந்த அளவுக்கு மாற்றத்த கொடுக்கக்கூடியது எத்தனையோ பேருக்கு அந்த மாரி மாற்றத்த மகரிஷி அவங்க குடுத்திருக்கிறாங்க. ஆக அத சிறப்பா அது கூட இந்த தத்துவத்தை தெளிவாக புரிந்து கொண்டு, செயல் விளைவு தத்துவத்தை புரிந்து கொண்டு, மிக சிறப்பாக மனசோர்வு இல்லாம நீ என்ன சொல்றேன்னா, உலகத்துல எப்படியோ நடந்துக்கிறாங்க, என்னென்னலாம் பண்றாங்க. நானும் உண்மையாக, நேர்மையாக நடந்து கொண்டு என்ன பிரயோஜனம்? அப்படிங்கிற எந்தவித சலிப்பும் இல்லாம, அப்படியே முழு நம்பிக்கையோடு செயலொளிவு தத்துவத்தை புரிந்து கொண்டு, சரியான நல்ல செயலையே செய்து கொண்டு, பிறருக்கு துன்பம் குடுக்காம, துன்பப்படுபவருடைய துன்பத்தை போக்கக்கூடிய அளவிலே நாம் இருந்தோம் என்றால், அதுவே உங்களுக்கு வேதாத்திரி மகரிஷியோடு கனெக்ட் ஆயிருங்க. அதுவே போதுமானதுங்க. ஆனா, இத எதிர்பார்க்க கூடாது. எப்ப கிடைக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. எந்த காலகட்டத்துல கிடைக்கும்னு அது நினைக்கவே கூடாது. எதிர்பார்க்க கூடாது. அப்படியே எதிர்பார்க்காம இருந்தா அடுத்த செகண்ட் அவருடைய இது கிடைச்சிருங்க. அதான் மிக முக்கியமானது. அதுவே போதுமானதுங்கம்மா. சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. நம்ம செயல் தத்துவம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு உண்டான செயலுங்கள முதல்ல இறங்கினோங்க. அதுக்கப்புறமா நம்ம அவர பத்தி நினைக்கும்போது, அவருடைய நம்ம அவருக்கு வழித்துணையா நிற்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்கய்யா. ஆமா. அந்த குருவோட நினைவு, அந்த செயலுக்கு விளைவு அந்த கனெக்ஷன் குடுத்துருங்க. ம், ம், ம். யாருக்கும் துன்ப விலகம். ஆமாங்கய்யா. சரிங்க. சிறப்புங்க ஐயா. கேள்வி பதில் கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யவும். எல்லாரும் உயிர்கல்வி பெற்ற மாதிரி அமைதியா இருக்காங்க. எல்லாருக்குமே குருவோட ஆசி கிடைச்ச மாதிரி இருக்குங்க ஐயா. உங்களுடைய பேச்சிலேயே எல்லாருமே திருப்தியா இருக்காங்க போல இருக்குங்க ஐயா. அன்னார்களம்மா ஆமா, நிறைவு நிறைவு செய்யலாம். செஞ்சுக்கலாம். நிறைவு செய்துக்கலாம். ஆமா. சரிங்க.
இத்தனை நேரம் உங்களுடைய அழகான அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டது மனோகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். யாருமே கேள்வி கேட்கவில்லை என்றால் கூட ஒரு சசிகுமார் ஐயா ஏதேனும் வந்து சொல்லணும். இல்லைன்னா கேள்வி கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சசிகுமார் ஐயா அவர்கள் கேள்வி கேட்கும். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்போ நீங்க குருக்கள் கலப்பு ஐயா மகரிஷியோட குருக்கலப்பை பத்தி உயிர்கலப்பை பத்தி சொல்லும் போது உங்க கண்ணுல தாரையாக கண்ணீர் வந்தது என்ன கண்ணுல கலங்கிச்சு. அதனால நானும் அப்படியே அதையே யோசனையிலேயே உட்காந்துருக்கேன் ஆக்சுவலி. நல்லது, நல்லது, ஐயா நல்லது. இப்போ உங்களை போல உணர்வாளர்கள் நண்பன் ஐயா, நீங்க உங்களை போல உணர்வாளர்கள் எல்லாம் எனக்கு குரு வந்து இந்த நண்பர்களை இணைக்கிறாரு. ஆனா இணையறாங்க, நூத்துக்கணக்குல இணையறாங்க. அந்த எல்லாருமே அப்படியே இணைஞ்சு நிலைச்சு நிற்க மாட்றாங்க. எல்லாருமே அப்படியே கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அப்புறம் திருப்பி அவங்க போயிடுறாங்க. அதான் அவங்களோட கர்ம வினை பதிவு போய் இழுத்துட்டு போயிடுது. அப்ப யாருமே குருவை சிக்கன பிடிக்கலையோ அப்படின்னு ஒரு கவலைங்கய்யா. அந்த ஏக்கத்துல தாங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஏக்கம் தாங்க நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நானு. அதுதாங்க. வருவாங்க. நிச்சயமா நடக்கும். ஏன்னா அவருடைய இது வீண் போவாது. அது வந்து சாதாரணமானது கிடையாதுங்க. அவருடையது ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பெறணும், ஞானம் பெறணும் அப்படின்லாம் கூட கிடையாது. ஏன்னா அவருடைய வந்து உலக அமைதியா பெறணும். உலக சமாதானம் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த மாரி ஏக்கம் இருக்கும்போது, அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்குங்க. ஆனா அத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. இருந்தாலும் பரவால்ல. அவங்க வந்து கத்துக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும். நான் சொல்லுவேன். யார் ஒருவர் தன்னுடைய ஒரு வந்து திருமணம் ஒரு பையன் வந்து தியானம் கத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் குண்டு சக்திய மேல ஏத்தியாச்சு. அதுக்கப்புறமே வந்து அவன் செய்யவும் இல்ல, அத கண்டுக்கவும் இல்ல, மறந்துட்டான். இருந்தால் கூட அதன் ஏற்றப்பட்ட அந்த குண்ணியோகத்தின் தன்மையின் காரணமாக அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையில கூட பெரிய மாற்றத்தை ஏற்படும். அந்த மாரி அற்புதமான ஆற்றல் படைத்ததுங்க. அந்த குண்ணின் சக்திய மேல ஏத்துன காரணத்தினால. பழங்காலத்துல இது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. எல்லாரும் ம். கத்துக்கும் காட்டுக்கு போய் அப்படியே அதுக்கே தன்னுடைய லைஃபயே குடுக்கணும். ஆனா, இப்ப சர்வசாதாரணமா குடும்பத்துல இருக்கிறவங்க, பெண்கள் யாரு வேணாலும் வயது வந்தவங்க அத்தனை பேரும் கத்துக்கலாம் அப்படிங்கிற முறையில அது வைக்கிறாரு அப்படின்னா, வச்சிருக்காருன்னா, ம். அது ரொம்ப அற்புதமானதுங்க. பரவால்லங்க. அவங்க வந்து இல்லைங்க. அது அந்த குருவின் உண்மையான உயிர் கலப்பில் உள்ளவர்கள் அது உள்ளதை உள்ளவாறு சொல்றது அவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லையோ, அல்ல உள்ளதை உள்ளவாறு இல்லாம சிறிது உண்மைய பொய் கலந்து சொல்வது அவர்களுக்கு விருப்பமாக இருக்கிறதோன்னு எனக்கு ஒரு இது இருக்குங்க. அதுக்கு தான ஒரு வார்த்தை சொன்னேன். பைத்தியக்காரன் மாரி பேசிட்டு இருக்கேன்னு சொன்னேன். இருக்கலாம். ஏன்னா, அது வந்து அது வந்துங்க நான் அதாவது நண்பனையும் அதான் சொல்றாரு. நான் பைத்தியக்காரன் மாரி டெய்லி ஏதோ உளறிட்டு இருக்கேன்னு சொல்றேன். ஏன்னா அது வந்து ஒரு ரொம்ப சூக்கமானதுங்க. அறிவு வந்து ரொம்ப நுணுகி இருந்தா தான் முடிங்க. பரவாயில்லங்க. அதுவும் பரவால்ல. அது கூட ஒரு செகண்ட்ல எப்பயாவது ஒரு நாளைக்கு அது கூட வந்து அது ஒளிர ஆரம்பிச்சுருங்க. நம்ம அது மாரி கூட நம்ம நினைக்க தேவையில்லைங்க. அது நம்ம ம். மாரி வந்து நல்லா தவம் பண்றவங்க, நமக்கு அந்த எண்ணமே நமக்கு வேணாங்க. அது அந்த மாரி இது பண்றவங்க ஏங்கிட்டு இருக்காங்களா, அவங்க வந்தாவே வந்து போதுமானது. ஏங்க ஒரு வேதாத்திரி மகர்ஷி எப்படி வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார் பார்த்தீங்களா? அதனால ம். வந்து சரி பரவால்ல. அது அது அதனுடைய இது. அது காலம்னு ஒண்ணு இருக்குதுங்க. அப்ப அது வர நம்ம பொறுமையா தான் இருக்கணும். வேற வழி கிடையாது. சரிங்க. நல்லதுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன். வாழ்க ஐயா நன்றிங்க வாழ்க ஐயா. வளமுடன். வாழ்க அனார்கலி. வளமுடன். ஆ, சொல்லுங்கம்மா. இப்போ வள்ளலார் வந்து பசிப்பினி தீர்க்க ஒவ்வொரு உயிருக்கும் பசிப்பினி தீர்க்க அன்ன ஆலயம் அமைத்தார். அவருள் கலந்த நம்ம மகரிஷி அவர்கள் அறிவு பசி தீர்க்க அறிவு திருக்கோயில் அமைத்தார் என்பது என்னுடைய கருத்து. இதுல வந்து கரெக்ட். தனி மனிதனாய் நின்று அவர் இவ்வளவு சாதித்திருக்கும் போது ஒவ்வொருவருடனும் உயிர் கலப்பு பெற்றிருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. அதற்கு கொஞ்ச காலம் பிடிக்கும். ஏன்னா மகான்களே அந்த காலத்துல நிறைய ஓ அந்த மாரி இப்ப நீங்க சொன்ன மாரி பைத்தியக்காரன் சொன்னாங்க. அந்த மாரி சொன்னதெல்லாம் தாங்கித்தான் இந்த மகான்கள் என்ற நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். புத்தராகட்டும், இயேசு, நபிகள், நம் கண்டிப்பா. வேதாத்ரி மகரிஷி அவர்களும். அவர்களுடைய சீடர்கள் நாம் வந்து இல்லற வாழ்க்கையில், அதுவும் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த சமுதாயத்தில் நாம் இருக்கக்கூடிய அதைவிட அதிகமாகவே நாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும்.
சோ கண்டிப்பா. ஒவ்வொருவராக தெளிந்து 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 நிச்சயமாக தெளிந்து அவர் வழி பின்பற்றுவோம். ஏன்னா இதுக்கு ஐயாவே ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க மகரிஷியே. எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் மனதிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதி சொல்லிட்டார். சோ அந்த இயல்பூக்க நியதி நம்முள் நடைபெறும். நம்முள் இருக்கும் இறைநிலையையும் குருவையும் நாம் அடைவோம். நாம் வெற்று பாத்திரமாக இருந்தால் தானாகவே நிறைந்து நாம் நிறைகுடமாக திகழ்வோம் என்பது என்னுடைய கருத்து ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நல்லதுங்கம்மா. அதுல வந்து அந்த கடைசி வரி நீங்க விட்டுட்டீங்களே, அதுதான் முக்கியமான பாயிண்ட்டுங்கம்மா. தப்பாது தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். முடிஞ்சிச்சுங்கம்மா. தப்பாது நன்றிங்க. தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை தப்பாது தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்குனா நம்ம வந்ததே பிறவி பயனை நல்கிறதுக்கு தான். அதுவே கிடைச்சிருங்கம்மா. அவ்வளவுதான். நல்லதுங்கம்மா. ரொம்ப சிறப்பு சந்தோஷம். சிறப்பு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. அடுத்ததாக அமிர்த ஜோதி அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களாங்கம்மா? நல்லா இருக்கேங்க ஐயா. ஆஹ் ஐயா சொல்லுங்கம்மா. உங்க பேச்ச கேட்ட உடனே என்னோட ஒரு சிறு இதை சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னே சொல்லுங்க. தெரியலைங்கய்யா. ஒரு 2-2.5 மாதங்களா எனக்கு எதுவுமே பண்ண முடியல. தவம் பண்ணல, எதுவும் பண்ணல, எதுலையுமே கலந்துக்கவும் இல்லை. அது என்னவோ ஒரு விதமான சோர்வு, சலிப்பு, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது ஒரு மனமற்ற நிலையில இருக்கணுங்கிற பிராக்டிஸ் மாதிரி அப்படி போகணும்னு இருந்ததுங்கய்யா. இன்னைக்கு என்னன்னே தெரியல. அது இடையில எனக்கு உடல்நிலையும் கொஞ்சம் சரியில்லாம இருக்குது. இந்த கொரோனா ஃபீவர் மாதிரி வந்துட்டு இந்த 1 மாசமா ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல. உங்க பேச்ச கேட்கணும். டெய்லி பாப்பேன், அம்மா மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும்ல, பாப்பேன். இன்னைக்கு கேட்கணும் அப்படின்ட்டு கேட்டேன். ஐயா நெகிழ்ந்து கண்ணீர் விட்டப்போ முடியவே இல்லைங்கய்யா. எனக்கும் எவ்வளவு நீங்க அந்த மகானோட உயிர்கலப்பு பெற்றிருந்த அந்த நெகிழ்ச்சி, அந்த இது வரும். நம்ம இப்படி ஒரு ஒரு விதத்துல புரிஞ்சு இவ்வளவு தூரம் வந்துட்டு இதை மிஸ் பண்றோமே, எதுக்கு விட்டோம், எதுக்கு இந்த 2 மாசமா எந்த தொடர்பும் இல்லாம இருக்கோம் அப்படின்ட்டு அவர் மனசுல அப்படியே கொடைய ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு அதான் கேள்வியில பேசுறப்ப கூட எனக்கு பேசணும்னு தோணல. இப்ப சசிகுமார் ஐயாவும் அதே சுட்டி காட்டின உடனே சரி சொல்லிடணும் நமக்குள்ள நடக்கிறத அப்படின்ற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி குருமார்களோட கலப்பு கிடைக்கும்னு சொல்றீங்களா ஐயா? அதே மாதிரி இப்ப என்னன்னு தெரியல. ரமண மகரிஷியோட அந்த சும்மா இரு அந்த பிராக்டிஸ் பண்ணணும் போலயே அந்த இதுல போயிட்டு இருக்குங்க. ஆனா வேதாத்ரி மகரிஷியை விடல. அவர் தானே நான் சந்திச்ச முதல் குருன்னா மகரிஷியை தான் சொல்லணும். அதுக்கு நன்மணி ஐயாவும் நாங்க மதுரையில இருக்கோம். ஐயா தான் நிறைய விஷயங்கள் அவர் மூலமா தான் புரிஞ்சுது. ஆனா எதுக்கு இந்த 2 மாசமா தொடர்பு இல்லாம இருக்குன்னு புரியல. இன்னைக்கு உங்களோட பேச்ச கேட்டதுல எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் தாங்கய்யா. எந்த நிலையில எப்படி வரப்போறோம்னு தெரியல. ரொம்ப நன்றிங்கய்யா. அதாவது எல்லாரும் மகரிஷியோட தத்துவங்கள், விளக்கங்கள் அப்படின்னு பல விஷயங்களை எப்பவும் சொன்னாலும் நீங்க வர்றப்போ மட்டும் அந்த உங்களோட அந்த சுய அனுபவம், அவரோட கூட இருந்த அந்த அனுபவத்தை அவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியா எங்களுக்கு சொல்றப்போ உண்மையிலேயே அதுக்கும் கூட நாங்க அந்த குருவோட அருளை பெற்று இருக்கணும்னு தான் நினைக்கிறேங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா.